பிரைஸ்லாம். நம்ம இந்த கூடுகையை நம்ம ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து கர்த்தர் தியானிக்கிறதுக்கு ஆண்டவர் பேசின காரியங்கள், அதை தியானித்ததிலிருந்து உண்மையாகவே என்னுடைய உள்ளம் இன்னும் தேவனோட காரியங்களில் ஒரு ஒரு அவேர்னஸாக, ஒரு விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என்பதை தேவன் உணர்த்தினார். ஒரு சென்சிட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறத தேவன் உணர்த்தினார். இந்த ஜெபத்திலேயும் இருக்கிற ஒவ்வொருத்தரிடமும் அதை உணர்த்தணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்ம செவி சாய்த்தவர்களாக இந்த ஜெபத்தில் நம்ம கலந்து கொள்வோம். கண்டிப்பாக கர்த்தர் இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரிடமும் அவருடைய இருதயத்தை திறந்து பேசுவார்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன். ஒரே ஒரு காரியம்தான், தேவன் மேலே ஒரு வாஞ்சியாக தாகமாக இருக்கும்போது ஆண்டவர் நம்மக்கிட்ட பேசுகிறவராக இருக்கிறார். ஓகே, இந்த நேரத்தில் நம்ம இந்த கூடுகையை நம்ம ஜெபித்து ஆரம்பிக்கலாம். நம்ம இடையே இருக்கிற மெர்லின் மேரி ஆரம்ப ஜெபம் பண்ணுவாங்க. பிரைஸ் லார்ட். ஜெபம். நேற்று மீண்டும் மாறாத அன்பின் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்களை எல்லாரையும் ஒன்று கூட்டினீரே, அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இது எங்க மாமிசத்தில் அல்ல ஆண்டவரே, இது உங்களால மட்டும்தான் நாங்கள் ஒன்று இணைந்திருக்கிறோம் என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, எங்களோட பேசுங்கப்பா. எங்க மாம்ச கண்களை எடுத்து போட்டு என் தேவனுடைய நேரத்தை நீங்க வெளிப்படுத்தும்படி எங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய செயல்கள், நடக்கைகள், கிரியைகள் எல்லாமே என் தேவன் கருத்தில் நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, அங்க இருக்கிற எல்லாம் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆண்டவரே உங்கள் கருத்துல நாங்க ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. எங்ககிட்ட என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அப்பா, அதை எங்களிடத்துல நீங்க பேசுங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, உங்களுடைய வேத வசனத்தை கேட்க, அப்பா உங்களுடைய வார்த்தையை கேட்க நாங்க ஆசையாய் நிற்கின்றோம் அப்பா. ஆண்டவரே, அதுக்கு தடையா இருக்கிற எங்களுடைய பாவங்கள், அதுக்கு தடையா இருக்கிற எங்களுடைய சுயமான காரியங்கள், அதுக்கு தடையா இருக்கிற எங்களுடைய மாம்ச சிந்தை எல்லாம் எடுத்து போடுங்க தகப்பனே. அப்பா, எங்களை உங்களுடைய கருத்தை நாங்க ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க அப்பா. ஆண்டவரே, எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. இதுக்கு தடைப்பட்டிருக்கிற அநேக பிள்ளைகளை நீங்க கொண்டு வாங்க தகப்பனே. அப்பா, நீங்களோ எங்களோட பேசுங்க ஆண்டவரே. தாசனம் அழைத்து நீங்க பேசுங்க தகப்பனே. அப்பா, போன வாரம் கூட ஆண்டவரே அப்பா சுவிசேஷம் என்பதை பற்றி எங்களுக்கு பேசுனீங்களே தகப்பனே. அது நீங்க தான்ப்பா, அது எங்களை வல்லமை உள்ளதுக்கு அப்பா. ஆண்டவரே, அது எங்களுக்கு தேவை வெள்ளனா இருக்கிறது ஆண்டவரே. அது எங்களை வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வருது அப்பா. அது ஆவிக்குள்ள எங்களை கொண்டு வருது என்று எங்களிடம் பேசுனீங்க ஆண்டவரே. அது போல இந்த வாரமும் என் தேவன் எங்களோட பேசும் காரியத்தை நாங்க விழிப்புணர்வோட எங்க இருதயத்தை திறந்து உங்களிடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்க எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுங்க தகப்பனே. அப்பா, உங்க நேரத்தினால மட்டும்தான் அதை எங்களால தெரிவா ஆண்டவரே, எங்களால புரிந்து கொள்ள முடியும் ஆண்டவரே. அப்பா, எங்க இருதயத்தை உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உங்களுடைய சத்தியத்தை நாங்க கேட்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களிடம் பேசுங்க தகப்பனே. ஒரு விஷயங்களை மன்னிங்க தகப்பனே. அப்பா, எங்களோட பேசுங்க ஆண்டவரே. தன் ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு எடுத்த தகப்பனே. அப்பா, எங்களோட பேசுங்க தகப்பனே. உங்களுடைய வார்த்தையை நாங்க கேட்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீங்களே தகப்பனே. அப்பா, அந்த சத்தியத்தை கேட்க நாங்க வந்திருக்கிறோம் அப்பா. எங்களோட பேசுங்க ஆண்டவரே. ஆவியின் கண்களை திறந்தருளும் அப்பா. எங்களுக்கு நேர கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. ஏசப்பா, எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலக காரியத்தை மறைத்து எல்லாம் சகலமும் நன்மைக்காகவே எங்களுக்கு ஆண்டவரே கொடுங்க தகப்பனே. எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோட பேசுங்க ஆண்டவரே. எங்களோட பேசுங்க ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய எவ்வளோ இங்க இருக்கிறவங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சூழ்நிலையில நாங்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அதெல்லாம் மறந்து உண்மை மாத்திரமே நாங்க நினைக்கத்தக்கதாக ஆவி எங்களுக்கு நீங்க ஊற்றுங்க தகப்பனே. அக்னிமயமான நாவுகளால எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. அபிஷேகத்தினால எங்களை நிரப்புங்க அப்பா. ஒரு அபிஷேகத்தை ஊற்றுங்க தகப்பனே. அப்பா, அபிஷேகத்தை எங்களுக்கு கொடுங்க தகப்பனே. எஸ்அப்பா, உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. துதிகனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். மேபல் ஒரு 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 5 நிமிஷம் வர்ஷிப் மேபல் பண்ணுவாங்க. கொஞ்சம் நம்ம எல்லாரும் தேவனை ஸ்தோத்தரிப்போம். தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு நேரம். இந்த நேரத்தில் நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை ஸ்தோத்தரிப்போம். மேபல்.
ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஏற்ற நேரத்திலே எங்களை ஒன்று சேர்த்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ள இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்கா நன்றி இயேசுவே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமே, பள்ளத்தாக்கின் லீலியே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஏக சக்கராதிபதியே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya. எங்களை கர்த்தாவே ராஜா ஏசப்பா நீ உருவாக்கினீரே. தாயின் கருவில் உருவாக்கும் முன்னே எங்களை பேர் சொல்லி அழைத்த தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களை மீட்டு கொண்ட தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களை கர்த்தாவே ராஜா இயேசு கிறிஸ்துவே, எங்களை நீர் கர்த்தாவே ஆண்டவரே அன்பின் பிள்ளைகளாக எங்களை உருவாக்கின கிருபைக்கா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே அப்பா. ஸ்தோத்திரம் 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 ராஜா. ஆண்டவரே, இதுவரை நடத்தின எபினேசரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya. மகிமைப்படக்கூடிய தெய்வம் நீர் மாத்திரமே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவே, நீ மாறாத தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya. இயேசுவே, இம்மானுவேலின் தேவனாய் இருந்து எங்களோடு கூட இருந்தீரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya. இயேசுவே கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உபத்திரவத்தின் வழியாய் நடக்கும் போதும் என் தேவன் எங்களோடு கூட இருக்கிறீங்களே, நாங்கள் உமக்கு துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் எங்களோடு கூட இருக்கிற தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் என்று நாங்கள் உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேத வசனம் சொல்லுகிறதப்பா. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களை மீட்க வந்த தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை போலவே எங்களை மாற்ற வந்த தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களை உருவாக்க வந்த தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. பரலோகத்துக்கு சொந்தமா எங்களை மீட்க வந்த தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya. ஆண்டவரே, உம்முடைய அன்பு விலையேற பெற்ற அன்பா இருக்கிறதே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே ராஜா, நாங்கள் உம்முடைய ராஜ்யத்தை அடையும்படியாக தேவன் கர்த்தாவே உம்முடைய ராஜ்யத்திலிருந்து இறங்கி வந்து சிலுவையை எடுத்த தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. பாரின் கெத்செமனே, பூங்காவில் நேசரையே, பாரி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தொனித்திடுதே. பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தொனித்திடுதே. தேகமெல்லாம் வருந்தி சோகமடைந்தவராய், தேகமெல்லாம் வருந்தி சோகமடைந்தவராய், தேவாதி தேவன் ஏக சுதன் பாடும் பாடுகள் எனக்காகவே. தேவாதி தேவன் ஏக சுதன் பாடும் பாடுகள் எனக்காகவே. பாரி கெத்செமனே, பூங்காவில் நேசரையே, பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தொனித்திடுதே. என்னையும் தம்மை போல மாற்றும் இம்மானேசத்தை, என்னையும் தம்மை போல மாற்றும் இம்மானேசத்தை, எண்ணியே உள்ளம் கனிந்து நான் என்றும் புகழ்ந்திடுவேன். எண்ணியே உள்ளம் கனிந்து நான் என்றும் புகழ்ந்திடுவேன். பாரி கெத்செமனே, பூங்காவில் நேசரையே, பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தொனித்திடுதே. பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தொனித்திடுதே. ஹalleluya. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தொனித்திடுதப்பா. உம்மை கர்த்தாவை நோக்கி பார்க்கும் போது, உம்மை நாங்கள் நினைக்கும் போது தகப்பனே இயேசுவே, இது எங்களுக்காய் எனக்காய் வேண்டுதல் செய்கிற சத்தம் தொனித்திடுதப்பா. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களை தம்மை போல மாற்றும் இந்த நேசத்தை ஆண்டவரே ராஜா எண்ணி எங்களுடைய கர்த்தாவே ராஜா உள்ளம் புகழ்ந்திடுதப்பா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆவியானவரே. இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் பட்ட பாடுகளுக்காய் தேவனே இயேசுவே, நாங்கள் உம்மை
ஒளியே, ஆண்டவரே இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. வானம் திறந்துமே வல்ல ஆவியை கர்த்தாவே எங்கள் மேல ஊற்றுகிறவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா. ஆத்தும தாகம் தீர்க்க வருகிற தேவன் தான் தேவ ஜனங்களுக்கு என் தேவன் வசனத்தை பொழிகிற தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய கர்த்தாவே ராஜா கிருபையும் நிமித்தமாய் எங்களை நடத்தி வருகிற தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ராஜா இந்நாள் வரைக்கும் தேவன் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீங்களே, எங்களுக்கு ஜீவனை கொடுத்தீங்களே இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. என் தேவனுடைய நாமம் மாத்திரமே மகிமைப்பட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆவியானவரே. என் தேவனுக்கு மாத்திரமே கனமும் துதியை செலுத்துமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா. நீர் பெரியவர் கர்த்தாவே, நீ பெரிய காரியங்களை செய்கிறவர் அப்பா. ஆண்டவரே உம்மை போல ஒரு தேவன் இல்லை இயேசப்பா. ஆண்டவரே ராஜா உம்மை போல ஒரு தேவன் இல்லை. ஆண்டவரே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்களை மீட்க வந்த ஆண்டவரே ராஜா பரம பொக்கிஷமாகிய இயேசு கிறிஸ்துவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. தேவாதி தேவனே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் புகழுகிறோம் ராஜா. ஆண்டவரே நீ நடத்தின விதம் நினைத்தால் நன்றி சொல்லாமல் எங்களால் இருக்க முடியாதப்பா. ஆண்டவரே ராஜா அப்பா பிதாவை என்று கர்த்தாவே ராஜா அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவி என் தேவனே எங்களுக்கு பெற்றுக் கொடுத்தீரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களுடைய மனக்கண்களை திறந்து எங்களை கர்த்தாவே ராஜா புதிதாக்குகிற தேவனே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் உம்பலத்தான். தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவேன். இயேசப்பா எத்தனையோ கர்த்தாவே ராஜா வழிகளில எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நாங்கள் பாடுகளையும் துக்கங்களையும் கண்ணீரையும் வேதனையும் எது கடந்தாலும் என்னுடைய தேவனுடைய பலன் மாத்திரமே எங்களுக்குள்ளாக இருக்கிறதை என் தேவன் உணர்த்துகிறீரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. நீர் மாத்திரமே எங்களை நடத்துகிறீரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளையும் என் தேவன் அற்புதமாய் ஆண்டவரே எங்களை விசேஷமாய் நடத்தி கொண்டு வருகிற தேவனே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவா நாங்கள் உம்மை துதிக்கிறோம். யெகோவா தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், இன்று நீர் எங்களுடைய தேவனாய் இயேசு கிறிஸ்துவை உலாவிக் கொண்டு இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நீர் மாத்திரமே மகிமைப்படக்கூடிய தெய்வமாய் இருக்கிறீரே இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே மலைகள் பெயர்ந்து போனாலும் நிலை மாறி புவி அகற்றிடும் என் தேவனுடைய கிருபையும் தேவனுடைய ஆண்டவரே பலன் ஒருபோதும் மாறாதப்பா. ஹல்லேலூயா. என் தேவனுடைய பலன் மாறாதப்பா. ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு வலப்பக்கத்தின் நிழலா இருக்கிறீர் தகப்பனே ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே நீர் எத்தீங்கும் எங்களை அணுகாமல் பாதுகாக்கிற தேவனா இருக்கிறீர் ராஜா. எங்களுடைய போக்கையும் வரத்தையும் நீர் பத்திரமாய் பாதுகாத்து இந்த நேரத்துல எங்களை ஒன்று கூட்டி சேர்த்து ஆண்டவரே இந்த கிருபையின் நேரத்துல ஆண்டவரே எங்களை உடைய வேத வசனம் கேட்கும்படியாக ஆண்டவரே உடைய வெளிப்பாடுகளை நாங்கள் அறியும்படியாக அந்த இடத்துல எங்களை கூட்டினீரே நாங்கள் உமக்கு கோடா கோடி நடிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவே நாங்கள் உம்மை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஏத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். ஏத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பறைது முதலாய். போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பறைது முதலாய். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன்.
ஆண்டவரே வலப்பக்கத்தில் நில நீரப்பா, எங்களுடைய போக்குவரத்தில் எல்லாம் என் தேவனுடைய பலனப்பா, என் தேவனுடைய சமூகம் அப்பா, எங்களை ஒன்று கூட்டி சேர்த்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா. உம்முடைய மகிமை வெளியேற பெற்றதப்பா, உம்முடைய மகிமைக்கு நிகராக ஒன்று முடியாதப்பா. ஏசப்பா, ஒன்னும் நிற்க முடியாது தகப்பனே. நீர் மாத்திரமே உயர்ந்திருக்க வேண்டிய தேவனப்பா. ஹல்லேலூயா. நீர் எங்களுக்காக இறங்கி வந்து நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் சகித்தீரே ஆண்டவரே. ஆண்டவரே, அடிமையின் ரூபம் எடுத்தீரே, தம்மை தாமே தாழ்த்தின தேவன் நீர் மாத்திரமே இயேசு கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் வணங்குகிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மையே நாங்கள் சார்ந்திருக்கிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா. நீர் மாத்திரமே மகிமைப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் நாங்கள் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம் அப்பா. என் தேவனுடைய கரம், என் தேவனுடைய ஆண்டவரே ராஜா புய மாத்திரம் வெளிப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆவியானவரே. ஆண்டவரே, ஆண்டவரே பேசுகிற தாசனை மறைத்து என் தேவனுடைய மகிமை மாத்திரமே ஆண்டவரே இந்த கூடுகையில வெளிப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. இயேசுவே, நீர் ஆராதனைக்குரிய தேவன் நீர் மாத்திரம் தான் அப்பா. ஆண்டவரே, நீ வல்லமை பொருந்திய தேவன் நீர் மாத்திரம் தான் தகப்பனே. ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கர்த்தா உன் வாயில் சொல் புறவாதற்கு முன்னே நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அப்பா. ஹல்லேலூயா. எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ச்சிகளையும் ஆண்டவரே, எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தாவே ராஜா அற்புதங்களை செய்கிற தேவன் எங்கள் மத்தியில உலாவி கொண்டு இருக்கிறீரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இந்த கூடுகை என் தேவன் கர்த்தாவை வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றும் உடைய கரத்திலே ஆண்டவரே நான் அர்ப்பணிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்களை ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த நேரத்தில் கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஒன்று கூட்டி இருக்கிறார். நான் எத்தனை பேர் இந்த ஆராதனையில் உங்களுடைய இருதயத்திலிருந்து கலந்து கொண்டீர்கள் என்று எனக்கு தெரியல. பட் தேவன் அறிவார். ஏன்னா ஆராதனை ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆராதனையில் தான் தேவ பிரசன்னம் நம்ம மத்தியில் இறங்கும். ஆராதனையில் தேவன் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறாரு. அதனால் எத்தனை பேர் இந்த மேபல் ஆராதிக்கிற வேலையில் உண்மையாக ஆராதித்தோம் என்று தெரியல. பட் வரும் நாட்களில் இந்த ஆராதனையில் நம்ம ஒன்று கூடி தேவன் ஆராதிக்கணும் பிரியமானவர். அதை தேவன் விரும்புகிறார். அதனால் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆவியோடும் உண்மையோடும் என்னை அவர்கள் ஆராதிப்பார்கள், தொழுகை செய்வார்கள், என்னை இது பண்ணுவாங்க, ஆராதிப்பாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இவர்கள் ஆராதிக்க இவர்களை விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லி எகிப்தில் சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம ஆராதிக்கிற ஒரு காரியம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதை குறித்து கூட இன்றைக்கி நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். கர்த்தர் உதவி செய்வாராக. ஒவ்வொரு வாரமும் கூட ஆண்டவர் இன்றைக்கி நம்மக்கிட்ட பேசிக்கிட்டு வரான்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன், விரும்புகிறேன். கடந்த வாரத்தில் கூட சுவிசேஷம்ங்கிற காரியத்தை குறித்து அதிகமான காரியத்தை ஆண்டவர் பகிர்ந்து கொண்டார். சுவிசேஷம் ரொம்ப ஒரு ஆழமான ஒரு காரியம், மேலோட்டமான ஒரு காரியம் அல்ல. அது ஒரு ரகசியம் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இந்த ரகசியத்தை அதிகமாக அறிந்து கொண்டவர் பைபிளில் பார்த்தீங்கன்னா பவுல் அப்படின்ற ஒரு வேதத்தில் சொல்லப்படுது. பவுல் தான் அதிகமாக இந்த சுவிசேஷத்தினுடைய ரகசியத்தை வெளிப்படுத்தின ஒருத்தராக இருக்கிறாரு. அப்போ ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பவுல் அநேக காரியங்களை சொன்ன காரியங்களெல்லாம் நம்ம கேட்டோம். திரும்பவும் அதெல்லாம் சொன்னால் டைம் ஆயிரும். ஆனால் தயவுசெய்து உங்கள் எல்லாத்துக்கும் நான் கேட்குறேன், அந்த சுவிசேஷம்ங்கிற காரியத்தை திரும்ப நீங்கள் போய் கேளுங்க பிரியமானவர்களே. அந்த 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 செய்தியை கேட்குற வேளையில் இன்னும் ஆவிக்குரிய வெளிச்சங்களை தேவன் இன்னும் நமக்கு கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதில் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்கிறேன். இந்த சுவிசேஷம் என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இது ஒரு பேச்சுவார்த்தையோ ஒரு உபதேசம் பண்ணுகிற ஒரு காரியமோ மாத்திரம் அல்ல. இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்தை, இயேசு கிறிஸ்து நமக்குள்ள உருவாகிற காரியத்தை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து எனக்குள்ள வெளிப்படுகிற ஒரு காரியத்தை இந்த சுவிசேஷம் குறிக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ இந்த இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வந்துட்டார்னா, நமக்குள்ள வெளிப்பட்டுட்டார்னா, நமக்குள்ள ஒரு வெளிச்சம் கொடுத்துட்டாருன்னு சொன்னால், இந்த சுவிசேஷத்திற்காக சில பாடுகள், சில உபத்திரவங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும். விசேஷமாக பார்த்தீங்கன்னா தீமோத்தேயுவுக்கு பவுல் ஒரு கடிதம் எழுதுறாங்க. அவருடைய மரண தருவாயில் 2 தீமோத்தேயு அவர் தான் கடைசியாக எழுதினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா நான் பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ பவுல் மரிப்பதற்கு முன்பதாக அவர் தீமோத்தேயு எழுதினார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அந்த தீமோத்தேயுக்கு ஆலோசனை கொடுக்குறாரு. ஏன்பா, நான் மரிக்க போகிறேன், நான் எனக்கு ஜீவகிரீடம், நித்திய ஜீவகிரீடம் எனக்கு இருக்குது, இனிமேல் நீ தான் இந்த சத்தியத்துக்காக நிற்கணும், போர் சேவகனாக நல்ல தீங்கு அனுபவிக்கணும், தெளிந்த புத்தி உள்ளவனாக இருக்கணும்னு அவனை அந்த தீமோத்தேயு பயங்கர என்கரேஜ்மெண்ட்டாக எழுதுறாரு. அப்போ ஒரு காரியத்தை பவுல் சொல்கிறாரு. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 10, 11, 12 நான் வாசிக்கிறேன், நல்லா கேளுங்க. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார்.
பாருங்க, ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். பாருங்க, சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன் என்று பவுல் சொல்றாரு. ஆகிலும் அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறது இல்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று பவுல் சொல்லுகிறார். தன்னோட கடைசி தருவாயில கூட சொல்றார், நான் சுவிசேஷத்தின் பணியை ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுத்து அவரை கனப்படுத்துகிற காரியம், அந்த சுவிசேஷத்துக்காக என் வாழ்க்கையை நான் ஒப்படைச்சேன். என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வந்தது. என்னை பிரசங்கியாக மாத்திரமல்ல, என்னை அப்போஸ்தலனாக மாத்திரமல்ல, நான் போதகனாக மாத்திரமல்ல, என் வாழ்க்கையே அதுக்காக என்ன செஞ்சுட்டேன், ஒப்பு கொடுத்துட்டேன். ஒப்பு கொடுக்கும் பொழுது எனக்கு அநேக பாடுகள் வந்தது. நான் இதுக்கு ஒப்பு கொடுத்து நிறைய பேர் வந்தாங்க. அநேகரோட வாழ்க்கையில் அந்த பாடுகள் வந்தோடனே அவங்க வெட்கப்பட்டுட்டு பின்மாற்றத்துக்குள்ள போயிட்டாங்க, பின்னிட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த சுவிசேஷத்துக்காக நான் வெட்கப்பட மாட்டேன், ஏன்னா நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் கடைசி தருவாய் வரைக்கும் அவர் சொல்றாரு. தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு போயிட்டான். நிறைய பேர் என் கூட பணியை தொடர்ந்தவங்க என் கூட இல்லை, ஆனா நான் வெட்கப்பட்டு போறதில்லை. எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் எவ்வளவு பாடுகள் வந்தாலும் இந்த சுவிசேஷத்தை நான் விசுவாசிக்கிறேன். இந்த விசுவாசம் என்னை அந்த பாடுகளுக்குள்ள ஜீவன அழியாமைக்குள்ள என்னை கொண்டு போகும். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன், நான் வெட்கப்படுறதில்லைன்னு சொல்றார். யோசிச்சு பாருங்க, இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும், ஒரு பெரிய ஒரு அசைவை ஏற்படுத்தும். நிறைய கஷ்டம் உண்டு, பாடுகள் உண்டு. இந்த சுவிசேஷத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளுகிற வேலையில் ஆண்டவருக்காக வாழணும்னு நினைக்கும் போது நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனாலும் நம்ம வெட்கப்படாதபடிக்கு இந்த சுவிசேஷத்தின் மேலே நம்ம விசுவாசம் வைக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. நம்ம வெட்கப்பட்டு இதை விட்டு பின்வாங்கி போயிடுறோமா? ஆனால் பவுல் தன்னோட கடைசி தருவாய் வரைக்கும் சொல்றாரு, நான் வெட்கப்படுறதில்லைன்னு சொல்லி. அதே போல தான் ரோமர்லையும் சொல்லப்படுது, நான் வெட்கப்படல அப்படின்னு சொல்றாரு. இந்த சுவிசேஷத்து நிமித்தம் நான் வெட்கப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. பவுலுடைய ப்ரீச்சிங், அவளுடைய பிரசங்கம் மாத்திரம் இல்லை, அவருடைய வாழ்க்கையவே இந்த சுவிசேஷம் மாற்றியது. பிரியமானவர், அவரோட வாழ்க்கையே ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம் உண்டானது. அவரோட வாழ்க்கையே முழுக்க ஒரு பரலோக வாழ்க்கையாக மாறியது. இன்னைக்கு இந்த சுவிசேஷம் நம்மக்கிட்ட அதே ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறது. ஒருவேளை இந்த சுவிசேஷத்துக்காக நம்மளை அர்ப்பணிக்கிற வேலையில், இந்த இயேசு கிறிஸ்துவுக்காக நம்ம அந்த ஜீவனை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிற வேலையில் நிறைய பாடுகள் வரலாம், நிறைய உபத்திரவங்கள் வரலாம். இது நிமித்தம் நான் பாடுகளை அனுபவிக்கிறேன்னு பவுல் சொன்னது போல இந்த சுவிசேஷ நிமித்தம் பாடுகள் வரலாம். ஆனால் அந்த பாடுகள் மத்தியில் நம்ம வெட்கப்படாமல் முன்னேறி செல்லணும்னா நமக்குள்ள ஒரு விசுவாசம் வேணும். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். ஒருவேளை நம்ம கூட வர்ற நிறைய பேர் பின்னிட்டு போயிடலாம், ஆனால் நான் என் தேவன் மேலே வச்ச விசுவாசம், நான் ஆண்டவருக்குள்ள இருக்கிற ஒரு காரியத்தை இன்னும் என் தேவனுக்குள்ள நான் முன்னேறி போகிற காரியத்தில் நான் வெட்கப்படாமல் ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும்னு சொல்லி தேவன் விருப்பப்படுறாரு. பிரியமானவர்களே, அதனால் ரொம்ப முக்கியம், இது நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லைன்னு சொல்லி பவுல் சொல்றாரு. பிரைஸ்லாம். அதனால் இந்த சுவிசேஷத்து நிமித்தம் நம்ம வெட்கப்படக்கூடாது. பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் நம்ம கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு இந்த கூகுள் மீட்டில் கூட நான் போட்டிருப்பேன். பிரியமானவர்களே, ஒரு 2-3 நாட்களாக இதை நான் தியானித்து கொண்டு வருகிற வேளையில் ஆண்டவர் உணர்த்தின ஒரு காரியம், ஒரே ஒரு வசனம் மட்டும் நான் வாசிக்கிறேன். ரோமர் 2:5 சொல்லப்படுகிறது. ரோமர் 2 ரோமர் 1:18. ரோமர் 1:18. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்திற்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஓகே, நல்லா கவனிங்க. நான் இன்னைக்கு சொல்ல போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தயவுசெய்து நீங்கள் நல்லா கவனிக்கும்படி நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை மேக்சிமம் வசனங்களை நானே கூட நான் வாசிக்கிறேன். ஏன்னு சொன்னால் நிறைய வசனங்களை இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம். நம்மளுடைய காதுகளை கூர்மையாக்கி வைத்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை, இந்த வார்த்தை இன்றைக்கி நிறைய பேருக்கு கிட்ட நான் பேசினேன் இந்த ஜபத்துக்கு வரணும்னு சொல்லி. ஆனால் கொஞ்சம் பேர் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு சத்தியத்தை எல்லாராலையும் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஒரு காரியமாக இருக்கும். ஏன்னா இது தேவனுடைய வார்த்தை. நிறைய பேர் விரும்புகிறது என்னென்னா, என்னை ஆசீர்வதிக்கிற ஒரு காரியம், நான் இந்த உலகத்தில் நல்லா இருக்கிற காரியம், அதை நோக்கி தான் இன்றைக்கி ஜனங்கள் கூட்டமாக போய் கொண்டிருக்கிறாங்க. பட் தேவன் விரும்புகிற காரியம் என்ன, தேவனுடைய இருதயம் என்ன, தேவனுடைய நோக்கம் என்ன, தேவன் என்ன
என்ன விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லுகிற காரியம் இன்னைக்கு வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது பிரியமானவர்களே. அதனால இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதனால் இன்னைக்கு இந்த ரோமர் புஸ்தகத்தில் வந்து ஒவ்வொரு வாரமும் நம்ம தியானிச்சுக்கிட்டு வர்றோம். ஆனால் இன்னைக்கு இந்த ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 17ஆம் வசனம் வரைக்கும் சுவிசேஷத்தை குறித்து பவுல் சொல்கிறாரு. பரலோகத்திலிருந்து சுவிசேஷம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. தேவ நீதி வெளிப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு அடுத்தது 18ஆம் வசனத்திலிருந்து அவருடைய டோன் மாறுது, அவரோட வார்த்தைகள் மாறுது. என்ன சொல்றாரு? சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஏதோ ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லல, கடைசியாக வெளிப்பட போகிற கோபாக்கினையை குறித்து அவர் சொல்லல. ஆனால் ரோமர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, உன் மனக்கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்ளுகிறாயே. இது எதிர்காலத்தில் கடைசியாக நடக்க போற ஒரு கோபாக்கினை நியாய தீர்ப்பு நாளை குறிச்சுங்க சொல்லுது. ஆனால் 1:18 கர்த்தர் சொல்றாரு, ரோமர் 1:18 பவுல் மூலமாக தேவ கோபம் வானத்திலிருந்து இப்பொழுது பிரசன்ட் டென்ஸ்ல வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கோபம் இப்போ வானத்திலிருந்து நவ் ஐ கேன் see the wrath of God அப்படிங்கிறாரு. பவுலுடைய கண்கள் தேவன் நீதியை மாத்திரம் பார்க்கல, சுவிசேஷத்தை மாத்திரம் பார்க்கல, இன்னொரு பக்கம் தேவனுடைய கோபத்தை அவருடைய கண்கள் பார்த்தது. இது ரொம்ப முக்கியம். இதை வாசிக்கிற வேளையில பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லா தீர்க்கதரிசிகளுடைய கண்களும் பாருங்க, தேவனுடைய தீர்க்கதரிசிகள், தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய கோபத்தை பார்க்கக்கூடிய கண்களாக இன்னைக்கு நம்மளுடைய கண்கள் மாற வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க தேவனுடைய கோபத்தை பார்ப்பது கிடையாது பிரியமானவர்களே. தேவன் அன்பாக இருக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், எல்லாம் ஓகே. ஆனால் இன்னொரு பக்கம் தேவனுடைய கோபத்தை நம்ம பார்க்கும் பொழுதுதான் நமக்குள்ள ஒரு சில மாற்றங்கள் நடக்கும் பிரியமானவர்களே. இப்போ தேவனுடைய கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி பவுலுடைய கண்கள் தேவனுடைய கோபத்தை பார்க்கிறது. இவ்வளவு நேரம் சுவிசேஷத்தை பார்த்த கண்கள் திடீரென்று இந்த காரியங்களுக்கு விரோதமாக தேவனுடைய கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அது எங்க இருந்தான்? வானத்திலிருந்து தேவனுடைய கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நான் தயவு செய்து இந்த வசனத்தை நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. இன்னைக்கு எத்தனை பேரோட கண்கள் தேவனுடைய கோபத்தை பார்க்கிறது? ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் தான் பார்க்க முடியும். நான் எரேமியாவை யோசித்தேன், எசேக்கியேல் யோசித்தேன், ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், ஏசாயா, இந்த 3 தீர்க்கதரிசிகளையும் பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கலாம். இன்னும் நிறைய கடவுளுடைய தீர்க்கதரிசிகளை நீங்க பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாம் தேவனுடைய கோபத்தை பார்த்தார்கள். விசேஷமா நான் எரேமியாவை வாசிக்கிறேன். எரேமியா 24 தடவை அவருடைய தீர்க்க தரிசனத்துல தேவனுடைய உக்கிரத்தையும் தேவனுடைய கோபத்தையும் குறித்து எரேமியா மூலமா கர்த்தர் சொல்றாரு. எரேமியாவுடைய கண்கள் பார்க்கிறது. ஹல்லேலூயா. எரேமியா 2:35 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகிலும் குற்றமில்லாது இருக்கிறேன் என்றும் அவருடைய கோபம் என்னை விட்டு திரும்பிற்று என்றும் சொல்லுகிறாய். இதோ நான் பாவம் செய்யவில்லை என்று நீ சொல்லுகிறது நிமித்தம் நான் உன்னுடைய வழக்காடுவேன். எரேமியா 3:5 சொல்லுகிறது, சதா காலமும் கோபத்தை வைப்பாரோ அதை என்றென்றைக்கும் காப்பாரோ என்கிறாய் அல்லவோ? இதோ இப்படி நீ சொல்லியும் பொல்லாப்புகளை செய்து மிஞ்சி போகிறாய் என்றார். அடுத்ததாக எரேமியா 4:8 சொல்லுகிறது, இது நிமித்தம் ரெட்டை கட்டி கொள்ளுங்கள், புலம்பி அலறுங்கள், கர்த்தருடைய உக்கிர கோபம் நம்மை விட்டு திரும்பவில்லையே. எரேமியாவுடைய கண்கள் எதை பார்த்தது பாருங்க. அதே மாதிரி எரேமியா 4:26, பின்னும் நான் பார்க்கும்போது கர்த்தராலும் அவருடைய உக்கிர கோபத்தாலும் பயிர் நிலம் வனாந்தரமாயிற்று, அதன் பட்டணங்கள் எல்லாம் இடிந்து போயின. எரேமியா தன்னோட தரிசனத்தை ஆவிக்குரிய கண்களால் பார்க்கிறார். பின்னும் நான் பார்க்கும்போது கர்த்தராலும் அவருடைய உக்கிர கோபத்தாலும் பயிர் நிலம் வனாந்தரமாயிற்று. எரேமியா 7:20-19 சொல்லுது, அவர்கள் எனக்கா மனமடி உண்டாக்கினார்கள், தங்கள் முகங்கள் வெட்கத்துக்கு உட்படும்படி அவர்கள் தங்களுக்கே அல்லவோ மனமடி உண்டாக்குகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் இதோ என் கோபமும் என் உக்கிரமும் இந்த ஸ்தலத்தின் மேலும் மனுஷர் மேலும் மிருகங்கள் மேலும் வெளியின் மரங்கள் மேலும் பூமியின் கனிகள் மேலும் ஊற்றப்படும், அது அவியாமல் எரியும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார்.
எரேமியா 44:6 சொல்லுது, ஆகையால் என் உக்கிரமும் என் கோபமும் மூண்டு யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் பற்றி எரிந்தது. அவைகள் இருநாளில் இருக்கிறபடி வனாந்தரமும் பாழுமாயிற்று. எரேமியா 52:3 எருசலேமையும் யூதாவையும் கர்த்தர் தம்முடைய சமூகத்தை விட்டு அகற்றி தீர்மளவும் அவைகளின் மேலுள்ள அவருடைய கோபத்தினால் இப்படி நடந்ததும் அல்லாமல். ஹல்லேலூயா. எரேமியா முழுக்க நீங்க வாசிங்கன்னா சாப்டர் பை சாப்டர், ஒவ்வொரு சாப்டர்லையும் எரேமியா மூலமா எரேமியா தேவனுடைய கோபத்தை பார்த்தார். ஆனா அங்க இருக்கிற மற்ற தீர்க்கதரிசிகள் என்ன தெரியுமா சொன்னாங்க? இது கர்த்தரின் ஆலயம், தேவன் கோபப்பட வாய்ப்பில்லை, இது சாலமோன் கட்டின தேவாலயம், இங்கே கர்த்தருடைய மகிமை வாசம் செய்கிறது, இங்கே பலியிட்டு கொண்டிருக்கிறோம், இங்கே சமாதானம். எவனோ ஒருத்தன் வாசல்ல நின்று கத்திட்டு இருக்கானாமே, தேவ கோபம் இந்த நேரத்துல இந்த சபை மேல இருக்குது, இந்த ஆலயத்தின் மேல இருக்குன்னு சொல்லி ஒருத்தன் கத்திட்டு இருக்கிறானாமே, அவன் கள்ள தீர்க்கதரிசி. அவனை அப்புறப்படுத்துங்க, அவனை அடிச்சு துரத்துங்க, அவனை குழியில போடுங்க, அவன் பேச்ச கேட்காதீங்கன்னு சொல்லி எரேமியாவுக்கு எதிராக அநேக அந்த நாட்களிலே இவங்க தான் உண்மையுள்ள தீர்க்கதரிசிகள்னு சொல்றவங்கலாம் அவனுக்கு எதிராக அவனை ஊரை விட்டே துரத்தினாங்கன்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். ஆலயத்தை விட்டு துரத்தினாங்கன்னு சொல்லி வாசிக்கிறோம். குழியில தூக்கி அவனை போட்டாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா எரேமியா தேவனுடைய கோபம் அவருடைய ஆலயத்தின் மேல் இருப்பதை, அவருடைய ஜனங்கள் மேல் இருப்பதை எரேமியாவுடைய கண்கள் பார்த்தது. அந்த ஒரே கண்கள் தான் பார்த்தது பிரியமானவர்கள். அந்த ஹோல் தேசத்துல ஒருத்தர் கூட பார்க்கல, ஊழியக்காரங்க பார்க்கல, தேவனுடைய விசுவாசிகள் பார்க்கல. தேவன் கோபமா இருக்கிறாருன்னு சொல்லி ஒருத்தரோட கண்கள் கூட அந்த இடத்துல பார்க்கல. பட் எரேமியாவுடைய கண்கள் தேவன் இந்த நேரத்துல சந்தோஷமா இல்லை, உங்க பலிகளின் மேல அவர் திருப்தியா இல்லை, உங்களோட காரியத்தின் மேல அவர் திருப்தியா இல்லை. நீங்க பாவம் செய்கிறீர்கள், நீங்கள் மனம் திரும்புங்கள், தேவனோட கோபம் இப்போ பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, நான் அவருடைய கோபத்தை பார்க்கிறேன் ஐயா, மனம் திரும்புங்க ஐயான்னு சொல்லி ஒரு மனுஷன் அங்க கத்திட்டு இருக்கிறார் பிரியமா. there is no support. ஜனங்கள் சப்போர்ட் இல்ல எரேமியாவுக்கு. எரேமியா சொல்றது சரின்னு சொல்லி அவனுக்காக சப்போர்ட் பண்ற ஒருத்தர் கூட அந்த இடத்துல இல்லை. ஆனாலும் எரேமியா நிக்கிறாரு. ஏன்னா அவரால் பார்த்த காரியத்தை சொல்லாம இருக்க முடியல. அவருக்குள்ள அக்கினி பற்றி எரியுது. ஹல்லேலூயா. எரேமியா 36 வாசிச்சு பாருங்க. நான் கோபமா இருக்கேன்னு சொல்லி போய் சொல்லுப்பா, இந்த ஜனங்கள் மேல நான் கோபமா இருக்கேன்னு போய் சொல்லு எரேமியா, அப்பொழுதாவது ஒருவேளை அவர்கள் மனம் திரும்புவார்கள், என் கோபத்தை ஆற்றுவதற்கு அவர்கள் மனம் திரும்புவார்கள். எரேமியா நீ ஒருவேளை போய் நான் கோபமா இருக்கேன்னு சொல்லு எரேமியான்னு ஆண்டவர் எரேமியாட்ட சொல்றாரு. ஒருவேளை அவங்க மனம் திரும்பலாம், நான் கோபமா இருக்கேன்னு சொல்லி நீ போய் சொல்லு. எரேமியா ஒரே தேவ மனிதன், தேவ கோபத்தை பார்த்தார். இது உங்களுக்கு ஆச்சரியமா இல்லையா பிரியமானவர்களே? இது உங்களுக்கு ஆச்சரியமா இல்லையா? அந்த ராஜா முதற்கொண்டு, அங்கிருந்த ஊழியக்காரங்க முதற்கொண்டு, அங்கிருந்த விசுவாசிகள் முதற்கொண்டு சமாதானம் சொல்லி அவர்களுடைய காயங்களை மேற்பூச்சாய் பூசிக்கொண்டிருக்கிற அந்த நாட்களிலே ஒரே ஒரு மனுஷன் இதெல்லாம் சரி கிடையாது, தேவனுடைய கோபத்தை நான் பார்க்கிறேன்னு சொல்லி பார்த்தார். ஹல்லேலூயா. பவுல போல அவர் நின்னார் பிரியமானவர்கள், பவுல போல நின்னார். நான் யோசிக்கிறேன், அந்த ரோமருக்கு எழுதின அந்த நிருபத்தை பவுல் எழுதுகிற வேலையில எத்தனை பேர் அந்த ரோம ராஜ்யத்தில் இருக்கிற சபையில் இருக்கிறவங்க ஏற்றுக்கொண்டிருப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்க? பவுலை ஏற்றுக்கொண்டிருப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்களா பிரியமானவர்கள்? நான் தேவ கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறத நான் பார்க்கிறேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிற வேலையில எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. மீதியான கொஞ்சம் பேர் தான் ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. ஒரு ரெமனன்ட் கொஞ்சம் பேர் தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. எனக்கு இந்த எரேமியாவுடைய வாழ்க்கை ஒரு சவாலாக மாறியது. இன்னைக்கு எரேமியாவுடைய கண்கள் இருக்கிறதா நம்மளுடைய கண்கள்ல? எரேமியாவுடைய பார்வை இருக்குதா? நம்ம குடும்பத்துல பார்க்கும் பொழுது, நம்மளோட வாழ்க்கையில பார்க்கும்போது திஸ் இஸ் நாட் கரெக்ட், கர்த்தருடைய கோபம் நம்ம மேல இருக்குது, நம்ம சரி செய்ய வேணும், நம்ம மனம் திரும்ப வேணும். எரேமியா மாத்திரம் இல்ல, ஏசாயாவும் அதே காரியத்தை. நீங்க ஏசாயா புஸ்தகத்தை வாசிச்சு பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, ஏசாயா 5:24, 25 இருந்து ஆரம்பிக்குது. நான் எல்லா வசனத்தையும் எழுதுனா ரொம்ப டைம் ஆயிரும் பிரியமானவர்களே. ஆனா நீங்க படிச்சு பாருங்க. ஏசாயா சொல்றாரு,
5ஆம் அதிகாரம் 24, 25 அவர்கள் சேனைகளின் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலில் உள்ள பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்களே, ஆகையால் கர்த்தருடைய கோபம் தமது ஜனங்களுக்கு விரோதமாய் மூண்டது. அவர் தமது கையை அவர்களுக்கு விரோதமாய் நீட்டி பர்வதங்கள் அதிரத்தக்கதாயும் அவர்கள் பிணங்கள் நடுவீதிகளில் குப்பையை போலாகத்தக்கதாயும் அவர்களை அடித்தார். இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமலும் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. இந்த ஏசாயாவில் ஒரு காரியம் என்னை அதிகமாக தொட்டது. இவ்வளவு நாள் நான் அதை வாசித்தது கிடையாது பிரியமானவர்களே. ஒரு 5 முறை ஒரே வசனம் எழுதப்பட்டிருக்குது. ஒரே வாக்கியம் 5 முறை ஏசாயாவில் எழுதப்பட்டிருக்கிறது. எந்த வாக்கியம்னா, இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமலும் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. ஏசாயா 9:13, ஏசாயா 9:17, ஏசாயா 9:21, ஏசாயா 10:4. இந்த 5 வசனத்துல 5 முறை இந்த ஒரே லைன் ஆண்டவர் எழுதுறாரு. இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமலும் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. இதை யார் பார்த்தா? இதை யார் பார்த்தா பிரியமானவர்களே? ஹல்லேலூயா. எசேக்கியேல் வாசித்து பாருங்க, ஏசாயா வாசித்து பாருங்க, எரேமியா வாசித்து பாருங்க. இவர்களெல்லாம் தேவன் என்ன நிலையில இருக்கிறார் இந்த நேரத்தில்? இந்த காரியத்தை தேவன் விரும்புகிறாரா? இது தேவனுடைய விருப்பமா என்பதை அறிந்து கொண்ட அவர்களுடைய பார்வை. ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்களை யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்கிற நம்மளே யோசிச்சு பார்ப்போம், நம்மளை பரிசோதித்து பார்ப்போம். நாம் தேவனுடைய கோபத்தை அறிந்தவர்களாக இருக்கிறோமா? அல்லது இந்த சின்ன காரியம் தேவனுக்கு என்ன பெரிய இதாயிரும், இந்த காரியம் தேவனுக்கு எப்படி ஒரு கோபத்தை மூட்டிரும் என்று சொல்லி உலகத்தோட உலகமா, கண்மூடித்தனமா தேவன் என்னை நேசிக்கிறார், அன்பு செலுத்துறார் கண்டிப்பா. ஆனா தேவ கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதே பிரியமானவர்களே. இதை நாம் பார்க்கும் பொழுதுதான் ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு சொல்ல முடியும். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் மேல தேவ கோபம் வெளிப்பட்டதை மோசே பார்த்தார். உடனே மோசே ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நீங்க கோபப்பட்டாதீங்க ஆண்டவரே, நீங்க தானே விடுவிச்சிங்க ஆண்டவரே, இந்த ஜனங்களை நீங்க அழிச்சிடாதீங்க ஆண்டவரே, உங்க கோபம் மூன்று இருக்கிறத நான் பார்க்கிறேன் ஆண்டவரே, ஏன் ஜீவ புஸ்தகத்துல என் பேரை கிறுக்கி போடுங்க ஆண்டவரேன்னு ஜெபிக்கிறார். தேவ கோபத்தை நீங்களும் நானும் பார்த்தாதான் அந்த ஜனங்களுக்காக ஜெபிக்க முடியும் பிரியமானவர்கள், ஜனங்களுக்காக பாரப்பட முடியும் பிரியமானவர்களே. தேவ கோபத்தை ஆற்றுகிற ஒரு மீதியான ஒரு கூட்டமா நம்ம எழும்ப முடியும் பிரியமானவர்களே. பவுல் பார்த்தார், தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவோடைய வசனங்களை யோசிச்சு பாருங்க. எருசலேமே உனக்கு ஐயோ, அந்த பட்டணமே உனக்கு ஐயோ, இந்த சந்ததியிலே இந்த கோபாக்கினை எல்லா ஆண்டவர் கேட்கப்படும் சொல்லி சொல்றார். ஆபேல் முதல் பலியான எல்லா கோபாக்கினையும் நியாய தீர்ப்பினுடைய காரியத்தை இந்த சந்ததியில கேட்பேன்னு கர்த்தர் சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவும் அந்த பின்பதாக அன்னைக்கு இருந்த அந்த தேவ கோபத்தை வெளிப்படுத்தினார். ஆனா யாருமே அதுக்கு செவி கொடுக்கல, யாருமே மனம் திரும்பல. யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? அப்ப பவுல், இயேசு கிறிஸ்து, யோவான் ஸ்நானகன், ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், இவங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு கான்சியஸ் இருந்தது. தேவன் கோபமா இருக்கிறாரா, தேவன் சந்தோஷமா இருக்கிறாரா? ஹல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே. தேவ கோபத்தை நம்ம கண்டுபிடிக்கலன்னு சொன்னா கண்டிப்பா நம்ம மாட்டிக்குவோம். ஒரு தேவனோட ஊழியக்காரன், தேவனுக்காக நீங்க ஊழியம் செய்றீங்கன்னா அல்லது தேவனுடைய பிள்ளைகளா வாழ்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஒரு டிசர்னிங் ஸ்பிரிட் இருக்கணும். இதன் மேல தேவன் விருப்பமா இருக்காரா அல்லது கோபமா இருக்கிறாரா? இது தேவனுக்கு பிரியமான காரியமா, பிரியம் இல்லாத காரியமா? அந்த டிசர்னிங், அந்த ஜட்ஜ்மெண்ட் ஸ்பிரிட் நமக்குள்ள இருக்கணும். அப்பதான் மோசே போல தேவன்கிட்ட பரிந்து பேச முடியும், எரேமியாவை போல கண்ணீர் விட்டு அழ முடியும், கண்ணீரின் தீர்க்கதரிசியா நம்ம மாற முடியும். ஏன்னா எரேமியா பார்க்கிறாரு, தேவனுடைய கோபம் பற்றி எரிகிறத எரேமியா பார்க்கிறாரு. எரேமியா அழுது ஜெபிக்கிறார், என் கண்கள் கண்ணீர் ஊற்றானால் நலமாயிருக்கும். ஏன் எரேமியாக்குள்ள ஒரு அழுகை வந்தது? ஏன்னா தேவனுடைய கோபத்துல எல்லாரும் அழுகிறத அவர் பார்த்தாரு. அதனால அவருக்கு அந்த பாரம். ஹல்லேலூயா. இந்த ரோமர் நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னா 3 கேட்டகரி அதில் சொல்றார். ரோமர் 1ஆம் அதிகாரம்
நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல பிரியமானவர்களே, ஆனால் ஆண்டவர் என்னோட பேசின காரியத்தை மாத்திரம் வெட்கப்படாமல் சொல்லணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். 18 ஒரு குரூப்பை சொல்கிறாரு, அடுத்தது 2வது ஒரு குரூப்பை சொல்கிறாரு, 3வது ஒரு குரூப்பை சொல்கிறாரு. முதல் குரூப் என்ன குரூப்னா, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர்களுக்கு போக்கு சொல்ல இடம் இல்லைன்னு சொல்லி ஒரு 3 வசனம் சொல்லப்படுது. அப்போ முதல் குரூப்பில் என்ன சொல்கிறாருன்னா, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும். அப்போ தேவன் இதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, தேவனை குறித்து அறியறதுக்காக தேவன் பிரயாசம் எடுக்கிறார். ஆனால் இவங்கெல்லாம் நான் என் தேவனை குறித்து அறியறதுக்கு நிறைய காரியங்களை தேவன் பிரயாசம் எடுக்கும் பொழுது அவர்களுக்கு சொல்லுகிற வேலையில் தேவனை எப்படியாவது அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆனால் அவர்கள் அந்த தேவன் அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிற காரியத்தில் அவர்கள் இடம் கொடுக்கல. அது என்ன சொல்கிறாங்களா, அநியாயத்தினாலே சத்தியத்தை அடைக்கிறாங்களாம். தேவனை குறித்து அறிந்து கொள்ள தேவன் அவர்கள் மத்தியில் அநேக காரியங்களை என்ன செய்கிறார். இந்த வசனத்தில், இந்த 18, 19, 20 இந்த 3 வசனத்தில் ஒரு ஆவிக்குரிய ஒரு பாரத்தை என்னால் பார்க்க முடிஞ்சது. ஒரு தேடுகிற ஒரு மேய்ப்பனை, ஒரு ஆட்டை தேடுகிற ஒரு மேய்ப்பனை பார்க்க முடிகிறது. ஆட்டை தேடி ஒரு மேய்ப்பன், எப்படியாவது இந்த ஆடு என்னை அறிஞ்சு கொன்றாதா, என்னை தெரிஞ்சுக்காதா அப்படின்னு சொல்லி ஒரு மேய்ப்பன் என்ன செய்கிறாரு, ஆட்டை தேடுகிறார். எப்படியாவது இவங்க என்னை அறிந்து கொள்ளணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அவருடைய நித்திய வல்லமை, அவருடைய தெய்வத்துவம், இது எல்லாத்தையும் ஜனங்களுக்கு, ஒரு கூட்ட ஜனங்களுக்கு வெளிப்படுத்தணும்னு சொல்லி தேவன் நினைக்கிறார். ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறாங்க, ஒரு 3 குரூப்பை குறித்து வேதம் சொல்லுது. பண்ணி அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26 to 34 வரைக்கும் நான் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் வாசிக்கிறேன். ஆனால் நீங்கள் அதை ரொம்ப டீட்டெயிலாக இருக்கிற ஒரு காரியம், அதனால் அதில் அப்படியே வைத்துக்கொள்ளுங்க. இந்த அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் அத்தேனே பட்டணத்தில் பவுல் பிரசங்கிக்கிறார். அங்கே சுவிசேஷத்தை சொல்கிறார். அந்த சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது இந்த இயேசு கிறிஸ்துவ குறித்து அங்கே சொல்கிறார். எல்லாரும் ஒரே ரத்தத்தில் நம்ம உருவாகியிருக்கோம்ப்பா, ஆனால் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நியாயம் தீர்க்கிற ஒரு காலம் வரும், அதனால் நீங்கள் எல்லாரும் மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லி தேவனை அந்த இடத்துல, அந்த பவுல் மூலமாக அந்த இடத்துல அறிவிக்கிற ஒரு காரியம் நடக்குது. அப்போ அங்கே 3 ரெஸ்பான்ஸை பவுல் அடைகிறார். அது 34ஆம் வசனத்தில் சொல்லப்படுது. என்ன சொல்லுதுன்னா, சிலர் இகழ்ந்தார்களாம், சிலர் கேலி பண்ணாங்களாம். பாருங்க, தேவன் அவருடைய அந்த வல்லமையான தெய்வத்துவத்தை அவங்களுக்கு காட்டும் பொழுது சிலர் இகழ்ந்தார்கள்னா இவங்க வந்துட்டாங்கப்பா, இது ஒன்று அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு இகழ்கிற ஒரு காரியம் அந்த இடத்துல நடக்குது. 2வது, நீ சொல்லுகிறதை இன்னொரு வேலை கேட்போம். 2வது கூட்டம், நீ சொல்கிறத இன்னொரு நாள் நான் கேட்குறேன்ப்பா. இப்போ கூட நான் கூகுள் மீட்டுக்கு நிறைய பேர் நான் கூப்பிடுவேன். அவங்க என்ன ஒரு சாக்கு போக்கு சொல்லுவாங்கன்னா, ஒரு சிலர் இன்னொரு வேலை பார்க்கலாம், நான் பிஸியாக இருக்கேன், அடுத்த வாரம் கலந்துக்கிறேன். தே ஆர் இன்டிஃபரன்ஸ். இதெல்லாம் தேவன் எப்படியாவது நம்மளை தேடணும்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. அவருடைய உள்ள அசைவாடுது. அவரை நமக்கு வெளிப்படுத்துறதுக்கு தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆனால் அதை அநியாயத்தினால அவர் என்ன செஞ்சிடறோம், அடக்கி வச்சிடறோம். பிலாத்து பாருங்க, சத்தியம்னா என்னன்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் கேட்டுட்டு ஏதோ அவர் கேட்ட கேள்வி எவ்வளோ பெரிய கேள்வி. அந்த சத்தியம் அங்கே இயேசு தான், நான் தான்ப்பா சத்தியம்னு சொல்கிறதுக்கு கூட அவர் இடம் கொடுக்கல ஆண்டவர்கிட்ட. சத்தியம்னா என்ன அப்படின்ட்டு போயிடுவார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவருடைய ஓன் டெசிஷனுக்கு நேராக அவர் போயிடுறார். பாருங்க, சத்தியத்தை அறியறதுக்காக இயேசுவை அறிகிற ஒரு காரியம், தேவனை நம்ம அறிந்து கொள்றத தேவன் இயற்கையாகவே நமக்குள்ள என்ன செஞ்சிருக்காருன்னா வைத்திருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், அசட்டை செய்கிறோம். சிலர் இகழ்ந்தார்கள், ஒரு சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்கிறார்கள். ஆனால் சிலர், 3வது கேட்டகரி, சிலர் பற்றி கொண்டு விசுவாசிகள் ஆனார்கள். கொஞ்சம் பேர் அதை பற்றி கொண்டார்கள், கொஞ்சம் பேர் அந்த தேடி வந்த இயேசுவை பற்றி கொண்ட விசுவாசிகள் ஆனார்கள். நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன் பிரியமானவர்களே, இன்றைக்கு காலையில் இங்கே சபையில் நடந்த ஒரு அதிசயம், என் உள்ளம் அதை கேட்டதுலேருந்து தேவன் தொட நினைச்சார்னா அது பயங்கரமான காரியமாக இருக்கும்னு சொல்லி யோசித்தேன்.
ஒரு 5வது படிக்கிற பிள்ளை, அவள் பேர் திவாஷினி, ஒரு 5வது தான் படிக்கிறா. இங்கே நம்ம கொடுக்குற செய்தி அவளுக்கு புரியுமா புரியாதான்னு சொல்லி தெரியல. இன்றைக்கு நான் சொன்னேன், பைபிள் நீ நல்லா படிமா. ஒவ்வொரு வாரமும் அவள் தவறாமல் இந்த ஆல்ருப்பட்டி ஆலயத்துக்கு வந்துடுவா. இங்கே வருகிற சிறுவர்கள் கொஞ்சம் பேர் தான், ஆனால் அந்த திவாஷினி சரியான நேரத்துக்கு சரியான ஒரு முன் உதாரணமாக ஆண்டவரை தேடி வந்துடுவா. அவளுக்கு புரியுதா புரியலையான்னு சொல்லி தெரியல. அந்த திவாஷினி ஒவ்வொரு வாரமும் தேவனை தேடுறா. தேவனை தேடும் பொழுது இன்னைக்கு நான் சொன்னேன், ஏசப்பா உன்கிட்ட பேசுறாராமா, நாங்கள் பேசுறதெல்லாம் உனக்கு புரியுதா? ஒவ்வொரு வாரமும் நீ வந்துட்டு இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு தான், ஆனால் ஆண்டவரை தவறாம நீ தேடுற, எப்படிமா உனக்கு முடியுது? ஆண்டவர் பேசுறது உனக்கு ஏதாவது புரியுதா? அப்படிங்கும்போது அவள் ஒரு காரியத்தை சொன்னா, பிரியமானவர்களே, ஆனால் நான் ஒரு சொப்பனை பார்த்தேன்னா, எனக்கு என் சொப்பனத்தில் ஏசப்பா வந்து பேசினார்னா எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. என்னம்மா நீ 5வது படிக்கிற சின்ன பொண்ணா இருக்கிற, ஏசு சொப்பனத்தில் வந்தாரா? ஆமாண்ணா, ஏசப்பா சொப்பனத்தில் வந்து பேசினாரு. என்னம்மா பேசினாரு? ஏசப்பா என்கிட்ட என்ன திரும்ப சொன்னாரு, நிறைய பேர் என்னை பின்பற்றுவதற்காக வருகிறார்கள், நிறைய பேர் என்னை தேடி வர்றாங்க, ஆனால் நீ கடைசி வரைக்கும் இதே மாதிரி என்னை தேடி வருவியான்னு சொல்லி கேட்டார். அது கூட எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமா இல்லை. அடுத்த ஒரு லைன் சொன்னான், கல்யாணம் ஆனாலும், உனக்கு கல்யாணம் ஆனா கூட நீ என்னை விட்டு போகாம என்னை கடைசி வரையும் பின்பற்றி வருவியான்னு சொல்லி என் சொப்பனத்தில் ஏசப்பா கேட்டார்னா என்னைய. ஏன்னா நிறைய பேர் கல்யாணம் ஆகிட்டு அவங்க பின்மாற்றத்துக்குள்ளே போயிடுறாங்களாம். ஆனால் என்கிட்ட ஏசப்பா சொன்னார், நீ கல்யாணம் ஆன பிறகும் என்னைய பின்பற்றி வரணும். அதுக்கு நீ என்னம்மா சொன்னேன்னு சொன்னேன். நான் கடைசி வரையும் உங்களை பின்பற்றுவேன் ஆண்டவரே, எத்தனை பேர் போனாலும் சரி நான் உங்களை கடைசி வரையும் பின்பற்றுவேன் ஆண்டவரே, உங்களை நான் அறிஞ்சு கொள்வேன், உங்களை நான் விட மாட்டேன், கல்யாணம் ஆனாலும் உங்கள் கூட தான் நான் இருப்பேன்னு சொல்லி நான் சொன்னேனா அப்படின்னு சொல்லி சொன்னான். ஒரு சின்ன பிள்ளை, பிரியமான ஒரு 5வது படிக்கிற ஒரு பிள்ளை, அவளுக்கு பைபிள் கூட ஒழுங்காக வாசிக்க தெரியாது, ஆனால் தேவன் மேலே ஒரு தாகம், தேவன் மேலே ஒரு விசுவாசம், தேவன் மேலே ஒரு நம்பிக்கை, தேவன் அந்த அந்த தேடுதல் பாருங்க. தேவன் அந்த பொண்ணுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள், சிலர் பற்றி கொண்டு விசுவாசிகளானார்கள். ஹல்லேலூயா. இதுல இருந்து ஒரு காரியத்தை மாத்திரம் நான் விரும்புகிறேன், சொல்லணும்னு சொல்லி விரும்புகிறேன். தேவனை எப்படியாவது நீங்களும் நானும் அறியணும்னு சொல்லி நம்மை சுற்றி சுற்றி தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறார். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்றாரு, தடவியாகிலும் அவரை கண்டுபிடிக்கத்தக்க அவர் நமக்கு பக்கத்திலேயே இருந்தார், அவர் தூரமானவர் அல்ல. தடவனைன்னா கண்டுபிடிச்சிடலாம், பக்கத்துல தான் இயேசு இருக்கிறார், உங்க பக்கத்துல தான் அவர் இருக்கிறார். தன்னை வெளிப்படுத்த தான் இன்னைக்கு உங்களை என்னையும் ஆண்டவர் படைச்சிருக்கிறார். உங்களை என்னையும் படைச்சதனுடைய நோக்கமே அவர் தன்னை உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்ததான். எவ்வளவு பெரிய உண்மை, பிரியமானவர்களே. பட் அதை விட்டுட்டு எந்த நோக்கத்துக்காக தேவன் என்னை படைச்சாரோ, எந்த நோக்கத்துக்காக தேவன் என்னை சுற்றி சுற்றி அசைவாடி கொண்டிருக்கிறாரோ, அதை விட்டு விட்டு அதை அறியாமல் போவதுதான் அநியாயத்தினாலே சத்தியத்தை அடக்கி வைக்கிற குணம். இதற்கு விரோதமா என்ன எழும்பி இருக்கிறது? தேவனுடைய கோபம் எழும்பி இருக்கிறது. நீங்க நினைக்கலாம், நான் வேண்டான்னு சொல்றதுனால ஏன் தேவனோட கோபம் என் மேல இருக்கு, நான் இகழ்ந்து போறதுனால ஏன் தேவனுடைய கோபம் என் மேல இருக்கு, இன்னொரு வேலை பார்க்கலான்னு சொன்னது என்ன பெரிய தப்பா, இந்த இன்விடேஷனை வேணான்னு சொன்னதுனால எனக்கு என்ன பிரச்சனை வந்துருதுன்னு சொல்லலாம். ஆனா தேவனோட வசனம் சொல்லுது, இந்த இன்விடேஷனை நீங்க இழந்தீங்கன்னா, சாக்கு போக்கு சொல்ற காரியத்தை கொண்டு வந்தோம்னா தேவ கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாக தேவனுடைய கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார். அதனால அங்கே எவ்வளவு விளைவுகள் என்று சொல்லி நீங்க வாசிக்கலாம். 2வது ஒரு குரூப் இருக்கிறாங்க, அவர்களை குறித்து வசனம் சொல்லி இருக்கிறது. அதே ரோமர்ல வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 21ஆம் வசனத்துல சொல்லப்படுது, நானே வாசிக்கிறேன், நல்லா கேளுங்க தயவு செய்து. நம்முடைய காதுகள் கர்த்தருடைய வசனத்துக்கு திறந்திருக்கட்டும். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. ரொம்ப ஆழமான ஒரு வசனம், பிரியமானவர்களே. இந்த ஒரு கூட்டம், முதல் கூட்டம் தேவன் அறியவே இல்லை. தேவன் எப்படியாவது அறிந்து கொள்வதற்கு அவங்கள தேடி வராரு. ஒரு ஆட்டை தேடின மேய்ப்பனை போல
அவர் தேடி வர்றாரு, ஒரு தகப்பன் போல தாயை போல தேடி வர்றாரு. ஆனால் நிறைய பேர் இகழ்ந்தார்கள், அவரை வேண்டான்னு சொன்னாங்க, சத்தியம் என்னன்னு கேட்டு அப்படியே போயிட்டாங்க. நான் தேவனை அறியறதுக்கு முக்கியத்துவம் தரலன்னு சொல்லிட்டு அவரை விட்டுட்டு. ஆனால் இங்கே ஒரு கூட்டம் தேவனை அறிந்தாங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. ரொம்ப ஆழமான ஒரு வசனம். எனக்கு தேவனை தெரியும், ஆனால் நான் தேவனை மகிமைப்படுத்தலை, தேவன் என்று மகிமைப்படுத்தலை, தேவனுக்கான இடத்தை நான் கொடுக்கல, தேவனுக்கான விருப்பத்தை நான் கொடுக்கல, தேவனை ஸ்தோத்தரிக்கல. என் சிந்தனை முழுக்க வீணான காரியம், உலக காரியம். தேவனை மகிமைப்படுத்துற, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. நோவா காலத்துல நடந்தது. மத்தேயு 24:39 சொல்லுது, ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். ஹல்லேலூயா. இதை தியானிக்கிற வேளையில ஒரு ஆழமான ஒரு வெளிச்சத்தை என் தேவன் எனக்கு கொடுத்தார். இந்த ஜபத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் இதை புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. பாருங்க, எலியா சாரிபாத் விதவை கதையை நம்ம எல்லாருக்கும் தெரியும். எலியாவை தேவன் சாரிபாத் விதவின் இடத்திற்கு அனுப்புகிறார். அன்னைக்கு எலியா ஒரு கர்த்தருடைய சாட்சியாக, ஒரு இயேசு கிறிஸ்துவை போல அந்த இடத்துல தேவனுடைய ஒரு நோக்கம், தேவனுடைய பர்பஸை வெளிப்படுத்துற ஒரு தெய்வ சாயல்ல எலியா அந்த இடத்துல இருக்கிறாரு. தேவனுக்கு பதிலாக அந்த இடத்துல எலியா தன்னை ரெப்ரசன்டேட்டிவா பண்ணி கொண்டிருக்கிறார். அங்க சாரிபாத் விதவை இருக்கிறார். அந்த சாரிபாத் விதவை அங்க விறகு பொறுக்கிட்டு இருக்கும்போது பானையில ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயும் மாத்திரம்தான் அங்க கிட்ட இருக்குது. அந்த விதவை ஒரே ஒரு பிடி மாவு அந்த எண்ணெயை வச்சு அவளும் அவளுடைய ஒரே மகனும் சாப்பிட்டு விட்டு மறிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த வார்த்தை என்னை அதிகமாக தொட்டது பிரியமானவர்களே. இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன். நிறைய விறகுலாம் இல்லை, 2 விறகு போதும். இந்த 2 விறவை நான் எதுக்கு பொறுக்கிறேன்னா, நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போகிறதுக்காக. we are going to die, this is the last. இது நானும் என் குமாரனும் சாப்பிட்டுட்டு சாகலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனால் அங்கே கர்த்தர் கேட்கிறார் எலியா மூலமா, நீயும் உன் குமாரனும் சாகணும்னு சொல்லி கடைசியாக ஒன்று வச்சிருக்கீங்கல்ல, அதை எனக்கு எடுத்துட்டு வாங்க. அந்த ஃபர்ஸ்ட் எனக்கு நீங்க கொண்டு வாங்க. ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியமான காரியம் பிரியமானவர்கள். அந்த விதவை ஆண்டவருடைய வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிஞ்சு, நான் அந்த விதவையும் மகனும் மரித்து போகணும்னு சொல்லி வச்சிருக்கிற அந்த கடைசி அந்த எண்ணெயையும் அந்த அப்பத்தையும் கடைசியா இருக்கிற அந்த காரியத்தை சுட்டு அந்த எலியாவுக்கு கொண்டு போய் கொடுக்கிறார். இதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு புதிய வெளிச்சத்தை தேவன் கொடுத்தார். பாருங்க, அந்த விதவை கிட்ட கேட்ட அந்த விதவை என்ன தெரியுமா சொல்றாங்க? நான் மரிச்சாலும் பரவாயில்ல, நான் செத்தாலும் பரவாயில்ல, தேவன் விரும்பினார்னா அவருக்கு தான் இதை முதல்ல கொடுக்கணும், தேவனுக்கு நான் முதல்ல கொடுக்கணும். அவர் கேட்டிருக்கிறார். அவரோட விருப்பம் தான் எனக்கு ஃபர்ஸ்ட், அவருடைய இன்ட்ரெஸ்ட் தான் எனக்கு முக்கியம், அவருடைய சித்தம் தான் என் வாழ்க்கையில முக்கியம். அதுக்காக நான் என் ஜீவனையும் கொடுக்கிறேன்னு சொல்லி அந்த அம்மா கொடுக்குறாங்க. இன்னும் சொல்லப்போனா அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தினார்கள், ஸ்தோத்தரித்தார்கள். அந்த சாரிபாத் விதவை தேவனை அறிந்தார்கள், அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தினார்கள். எப்படி மகிமைப்படுத்தினாங்களா? தேவன் என்ன விரும்புகிறாரோ அதை அவருக்கு அந்த தேவனுக்கு கொடுத்தாங்களாம். இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், தேவனுக்குரியதை தேவனுக்கிட்ட கொடுக்குறோமா? யோசிச்சு பாருங்க. அது எவ்வளோ பெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் சொல்லி, இது தேவனுடைய விருப்பம், இது தேவனுடைய இன்ட்ரெஸ்ட்டு, அவருக்கு பிரியமான காரியத்தை நான் அவருக்கு தான் என்ன செய்வேன், கொடுப்பேன்னு சொல்லி அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் அதில் ஒரு பெரிய உயிர்த்தெழுந்த வல்லமையை அவங்க பார்க்குறாங்க. ஆனால் அதை பார்த்தாங்களா இல்லையான்றதுக்காக நான் இந்த இடத்துல சொல்ல வரல. கண்டிப்பாக தேவன் அவருக்காக இழந்த காரியத்தை நமக்கு திரும்ப கண்டிப்பாக கொடுப்பார். ஆனால் அந்த ஒரு தாகம், அந்த ஒரு மைண்ட் செட்டு நமக்கு இருக்குதா? யோசிச்சு பாருங்க. இது தேவனுடைய இன்ட்ரெஸ்ட்டு, இது தேவனுடைய காரியம், தேவன் இதை கேட்டிருக்கிறாரு, நான் தேவனுக்கு தான் கொடுப்பேன். அதனால தான் ரோமர் 12:1 சொல்லுது, நம்மை அவருக்கு ஜீவ பலியா ஒப்பு கொடுப்பதே புத்தியுள்ள ஆராதனையா. ஜீவ பலியா நம்மளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் புத்தியுள்ள ஆராதனைன்னு சொல்லி பவுல் சொல்றாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அவரை தேவன் என்று மகிமைப்படுத்துகிற காரியம் நம்ம வாழ்க்கையில இருக்குதா?
அவருக்கு முதலிடத்தை கொடுக்கிற காரியம் இருக்குதா? அவர் விரும்புகிற காரியத்தை செய்கிற காரியம் இருக்குதா? அவரை மகிமைப்படுத்தி, அவர் தான் எனக்கு எல்லாங்க, அவர் இதை கேட்டிருக்கிறார். இந்த ஒரு வாழ்க்கை வாழ்றது ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை அவருக்காக நான் கொடுக்குறேன். எப்படி இந்த வாழ்க்கையில நம்ம மறிக்க போறோம், ஆனா இந்த வாழ்க்கையை நான் தேவனுக்காக கொடுக்குறேன். நான் தேவன் என்னை இன்னைக்கு சந்திச்சிருக்கிறார், நான் தேவனை அறிஞ்சிருக்கிறேன், அவருக்காக என் வாழ்க்கையை கொடுக்குறேன்னு பவுல் தன்னோட வாழ்க்கையை தேவனுக்கு கொடுத்தார், ஆண்டவருக்கு கொடுத்தார். இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில, என் வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எந்த இன்ட்ரெஸ்ட் நம்மளுடைய முதல்ல வந்து நிற்கிது? நான் வாழணும், என் பையன் வாழணும், என் குடும்பம் வாழணும், இந்த இன்ட்ரெஸ்டா? அல்லது என் தேவன் என் வாசல்ல ஒரு எலியா வந்து நிற்கிறார், கர்த்தரோட வார்த்தை வந்திருக்கு, அவருக்கு நான் ஜீவ பலியா நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், அவரோட ஆசையை நான் நிறைவேற்றுறேன், அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுறேன், அதுவே எனக்கு போஜனம். என் பிதாவின் சித்தத்தை செய்வதே எனக்கு போஜனம். தட் இஸ் மை ஃபுட். என் பிதாவின் சித்தம், அவருடைய விருப்பத்தை நான் செய்வதே எனக்கு போஜனம். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, அதுதான் தேவனை மகிமைப்படுத்துறது. பிரியமானவர்கள், தேவனை மகிமைப்படுத்துறதுன்னா என்ன? தேவனை தான் முழுசா சார்ந்து கொள்றது, முழுசா அவரையே சார்ந்து கொள்றது. அவ்வளவுதான். நான் வாழ்ந்தாலும் அவர் தான், செத்தாலும் அவர் தான். அவர் தாங்க எனக்கு எல்லாம். அவரை பிரியப்படுத்துறது தான் என் வாழ்க்கை. அவருடைய விருப்பத்துக்கு தான் என் வாழ்க்கை போகணும். அதுதான் தேவனை மகிமைப்படுத்துது. ஆண்டவர் பார்த்து கொள்வார், ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம். தேவனை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. பிரியமானவர், ஆனால் இங்கே வசனம் சொல்லுது, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து சிந்தனைகளினாரே வீணரானார்கள், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. இன்னைக்கு நான் ஒன்று சொல்கிறேன், நம்முடைய சிந்தை, நம்முடைய இருதயம் வீணா இருள் அடையக்கூடாது. நம்ம பேச்சு, நம்மளுடைய சிந்தையெல்லாம் தேவனை பிரியப்படுத்துகிற, தேவனை ஸ்தோத்தரிக்கிற ஒரு காரியம், தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியம் ரொம்ப முக்கியம். இதை தியானிக்கிற வேலையில் ஆண்டவர் என்னோட உள்ளத்தில் உணர்த்தினது, நம்ம பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். நம்ம தேவனை மகிமைப்படுத்துகிற வார்த்தைகள் தான் நம்ம வாயிலிருந்து வரணும், தேவனை ஸ்தோத்தரிக்கிற வார்த்தைகள் தான் வரணும். குடும்பத்தில் சண்டை சச்சரவு பாருங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை பாருங்க, முழுசா தேவனை பிதாவை மகிமைப்படுத்துகிற வார்த்தை தான் அவரோட வாயிலிருந்து வந்தது. அவர் சுய மகிமை தேடலன்னு வசனம் சொல்லுது. ஆனா நம்மளோட வார்த்தை யோசிச்சு பாருங்க, தேவனை ஸ்தோத்தரிக்கிற ஒரு வார்த்தையா இருக்குதா? தேவனை மகிமைப்படுத்துற ஒரு வார்த்தையா இருக்குதா? அல்லது எல்லா நேரத்திலும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்னுட்டே இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு தடவை பஸ்ஸில் போயிட்டுருக்கேன். பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது என் முன்னாடி ஒரு கிறிஸ்டின் காரராட்டிருக்கு, ஒரு நல்ல கூட்டம். என் முன்னாடி நின்றுட்டு ஒருத்தர், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிற ஆண்டவரே, நீ நல்லவர் வல்லவர் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ட்டு அவர் சொல்லிகிட்டே இருந்தது. வாயில சத்தமாக சொல்லிட்டாரு. நான் டக்குன்னு அவரை பார்க்குறேன், என்னடா ஒரு கிறிஸ்துவர் நம்ம கூட்டத்தில் இப்படி கை பிடிச்சிட்டு வராரு, அவர் பக்கத்தில் நெருக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு அவ்வளோ ஆச்சரியம். நான் பார்த்த உடனே டக்குன்னு அவர் சவுண்டை குறைச்சிட்டாரு. எனக்கு அப்போ பாருங்க, சில பேர் தேவனை எப்பயுமே ஸ்தோத்தரிச்சுக்கிட்டே இருக்காங்க, தேவனை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களை மகிமைப்படுத்துகிறாங்க. நீர் அறியாமல் எதுவுமே என் வாழ்க்கையில் நடக்காது ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு தெரியும் ஆண்டவரே, என் வாழ்க்கை உங்கள் கரத்தில் இருக்கு ஆண்டவரே, நீங்கள் போதும் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏன்பா உனக்கு இதாயிருச்சு அதாயிருச்சுன்னு பரவாயில்ல, ஒரு வியாதி வந்துருச்சா, பிரச்சனை வந்துருச்சு, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எப்பயுமே நம்மளோட வாய் தேவனை ஸ்தோத்தரிச்சுக்கிட்டே இருக்கணும், தேவனை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இதை வாசிக்கிற வேலை தேவன் எனக்கு உணர்த்தின ஒரு காரியம். யூ ஹேவ் டு கண்ட்ரோல் யுவர் வேர்ட்ஸ். தேவனை ஆராதிக்கிற ஒரு வார்த்தை தான். ஒரே வாய் நின்று கசப்பான தித்திப்பான தண்ணியும் கசப்பான தண்ணியும் வராது ஒரே ஊற்றுல இருந்து. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தேவனை மகிமைப்படுத்துற வார்த்தை வரணும், தேவனை ஸ்தோத்தரிக்கிற வார்த்தை வரணும். ஹல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்வாராக. பிரியமானவர்களே, சாரிபாத் விதவை குறித்து கர்த்தர் எனக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை கொடுத்தார். இஸ்ரவேலில் அத்தனை விதவைகள் இருந்தாங்க, இயேசு கூட சொல்றாரு. ஆனா ஒரு புறஜாதி தேசத்தில் இருக்கிற ஒரு விதவை கிட்ட ஏன் எலியாவை தேவன் போக சொன்னார்னா, அந்த விதவை தனக்குள்ள ஆண்டவர் என்ன கேட்டாலும் கொடுக்க ரெடியா இருந்தாங்க, தேவனோட விருப்பத்தை நிறைவேற்ற அவங்க ரெடியா இருந்தாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியம், தேவனை ஸ்தோத்தரிக்கிற ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். பிரியமானவர், தேவனை அறிந்தும் அவர்கள் தேவன் என்று மகிமைப்படுத்தாதனால அங்கே அவர்கள் தேவனுடைய கோபத்திற்கு கீழே இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம்.
மூன்றாவது ஒரு குரூப் பாருங்க, 28ஆம் வசனத்துல சொல்லுது, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால். இப்போ தேவனை குறித்து கொஞ்சம் அறிஞ்சிட்டாங்க. இப்போ நான் அந்த திவாசினி சொன்னேன் பார்த்தீங்களா, கடைசி வரையும் என் கூட வருவியாமா, கடைசி வரையும் பற்றி கொண்டிருக்க அவங்களுக்கு மனது இல்லையா. அவங்க நல்ல ஒரு வெளிச்சம் வந்துடும், தேவனுக்குள்ள நல்லா இருந்துருவாங்க. ஆனால் கடைசி வரையும் முடிவு பரியந்தம் நிலைச்சிருக்கிற ஒரு காரியம் அவங்கள்ட்ட இருக்குதா, த ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ். ஓகே, நான் சரியான பாதையை தெரிஞ்சுக்கிட்டேன், தேவனை அறிஞ்சிட்டேன், தேவனை மகிமைப்படுத்துகிறேன், தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன், பட் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ உபத்திரவங்கள் வந்தாலும் நான் தொடர்ந்து அவரையே பற்றி கொண்டிருப்பேன். என் இருதயம் அவரை மாத்திரமே பற்றி கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. எரேமியா 9:23-24 சொல்லியிருக்கிறது, ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம் என்று கர்த்தர் சொல்றார். பராக்கிரமசாலி தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம் என்று கர்த்தர் சொல்றாரு. ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம் என்று கர்த்தர் சொல்றாரு. மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். பாருங்க, தேவனை அறிகிற அந்த அறிவை பற்றி கொண்டிருக்கிற ஒரு காரியம், தொடர்ந்து அந்த அவர் அறிகிற அறிவில் பயணம் செய்கிற ஒரு காரியம். எத்தனை பேர் இடறி விழுந்தாலும் நான் இடறி விடாமல் அவரை பற்றி கொண்டே நான் போவேன் சொல்லுகிற ஒரு காரியம். இந்த முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு சிந்தையோடு தேவனையே அறிந்து அவருக்காக ஜீவிக்கிற ஒரு காரியம் இல்லைன்னு சொன்னால் தேவனுடைய கோபம் நம் மத்தியில் வரும். பிரியமானவர்கள், இந்த 3 கேட்டகரியிலையும் கர்த்தர் சொல்கிறாரு. இந்த 3 வார்த்தையில் 3 முறை தேவனோட வசனம் சொல்லுது. 3 முறை 24ஆம் வசனத்துல தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். 26ஆம் வசனத்துல இழிவான இச்சை ரோகங்களுக்கு தேவன் அவர்களை ஒப்பு கொடுத்தார். 28ஆம் வசனத்துல கேடான சிந்தைக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார். 3 முறை ஒப்பு கொடுத்தாருன்னு வசனம் சொல்லுது. பாருங்க, எதற்கு ஒப்பு கொடுத்தாராம்? அசுத்தத்திற்கு அவர்களை ஒப்பு கொடுத்தாராம், இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தாராம், கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தாராம். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஒப்பு கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை என்னை அதிகமாக ஒரு மனதில் ஒரு காரியத்தை உண்டு பண்ணினது. நியாயாதிபதிகள் பழைய ஏற்பாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா, எப்போ தேவன் அவருடைய பிள்ளைகளை எதிரி கையில் ஒப்பு கொடுப்பார் அப்படின்னே இருக்கும். நான் அவர் ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு இருக்கும். இவனுங்க கேட்கவே மாட்டாங்க, என்னை அறிகிற அறிவில் வளரல, என்னை ஸ்தோத்தரிக்கலை, என்னை மகிமைப்படுத்தலைப்பா, நான் பேசாமல் இவங்களை சத்ரு கையில் நான் ஒப்பு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வார், அப்போயாவது இவங்க என்னை நோக்கி கூப்பிடுவாங்களான்னு சொல்லி அந்த அசுத்தங்களுக்கு, அந்த காரியங்களுக்கு, அந்த சத்ருவின் பிடியில் என்ன செய்கிறாராம், தேவன் ஒப்பு கொடுத்துட்றாராம். தேவன் அவர்களை ஒப்பு கொடுக்குறார். ஆனால் இன்னும் சில பேருடைய அந்த பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை பார்த்து சத்துருக்களை இவங்களுக்கு ஒப்பு கொடுக்குறார். எவ்வளோ பெரிய காரியம் பாருங்க. தேவன் கோபத்தினால அசுத்தத்திற்கு இந்த ஜனத்தை அங்கே ஒப்பு கொடுக்குறாரு. ஆனால் நம்ம அவருக்காக பக்தி வைராக்கியமாக இருக்கும்போது தேவனுடைய பிள்ளைகளாக வாழுகிற வேளையில் சத்துருக்களை ஹல்லேலூயா நமக்கு அடியில் ஆண்டவர் ஒப்பு கொடுக்குறார். ஒரு கூட்டம் பாருங்க, அது என்ன சொல்றது, ஒரு வழியா வந்தா 7 வழியா புறப்பட்டு ஓடுவாங்களாம் சத்துரு. அந்த அளவுக்கு பலம் நிறைந்தவளா இருப்பாங்களாம். இன்னொரு இவங்க ஓடுவாங்களாம் சத்துருவை பார்த்து. எவ்வளவு பெரிய ஒரு காரியம் பாருங்க. அப்ப தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார், இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார், கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு இந்த தேவ கோபத்தை குறித்து கடைசியாக நான் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்கிறேன் பிரியமானவர்களை, சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். இந்த 3 குரூப்பில் நம்ம இருக்கிறோன்னா தயவுசெய்து இன்றைக்கி கர்த்தர் அவருடைய கோபத்திற்கு கீழே நம்ம இருப்போம்னா அவர் நம்மை விடுவிக்க ஆசைப்படுறார். ஏன் விடுவிக்க ஆசைப்படுறார் அப்படின்றத இந்த கடைசியாக அந்த தியானிக்கிற வேளையில் தேவன் எனக்கு உணர்த்தின பொழுது என் கண்கள் கலங்கியது பிரியமானவர்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், தேவ கோபம் வெளிப்பட்டிருக்கிறது உண்மைதான். ஆனால் பவுல் இன்னொரு விதத்தில், ஆவிக்குரிய விதத்தில் தேவ கோபத்தை இந்த பூமியிலையும் பார்க்குறாரு. ஆனால் இன்னொரு இடத்துல இந்த பவுல் தேவ கோபத்தை பார்த்தார், சிலுவையில் தேவனுடைய கோபத்தை பார்த்தார். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சிலுவையில் எப்படிங்க பிரதர் தேவ கோபத்தை சிலுவையில் பார்க்க முடியும்? வசனம் இருக்குதா? எடுத்தவர்கள் வாசிக்கலாம் பிரியமானவர்களே. ஏசாயா 63ஆம் அதிகாரம், ஏசாயா 63 1, 2, 3, 4.
ஏசாயா 63 1, 2, 3, 4 நானே வாசிக்கிறேன். ஏதோமிலும் அதிலுள்ள போஸ்ரா பட்டணத்திலும் இருந்து சாயம் தீர்ந்த வஸ்திரங்களை உடையவராகவும் மகத்துவமாய் உடுத்தி இருக்கிறவராகவும் தமது மகத்தான வல்லமையிலே எழுந்தருளினவராகவும் வருகிற இவர் யார்? நீதியாய் பேசி ரட்சிக்க வல்லவராகிய நான் தானே. உம்முடைய உடுப்பு சிவப்பாகவும் உம்முடைய வஸ்திரங்கள் ஆலையை மிதிக்கிறவன் வஸ்திரங்கள் போலவும் இருக்கிறது என்ன? நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து, பாருங்க, என் கோபத்திலே அவர்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை நசுக்கி போட்டேன். அதனால் அவர்கள் இரத்தம் என் வஸ்திரங்களின் மேல் தெரித்தது. என் உடுப்பையெல்லாம் கரைப்படுத்தி கொண்டேன். நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது. என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. நான் பார்த்தேன், துணை செய்வார் ஒருவரும் இல்லை, தாங்குவார் ஒருவரும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டேன். அப்பொழுது என் புயமே எனக்கு இரட்சிப்பாகி என் உக்கிரமே என்னை தாங்கிற்று. ஹல்லேலூயா. இதில் சிலுவையை குறித்து வேதம் சொல்லுது பிரியமானவர்கள். இந்த சம்பவத்தை விளக்குறதுக்கு நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன். நான் ஹாஸ்டலில் படிக்கும்போது ஒரு அப்பா கிடையாது அவனுக்கு, அம்மா மட்டும்தான் அவனுக்கு இருந்தாங்க. அவன் பார்த்தீங்கன்னா பயங்கர சேட்டை. அவங்க அம்மா மாதம் மாதம் வந்துடுவாங்க. இந்த மாதிரி எங்கள் வார்டன் என்ன பண்ணிடுவார், அவன் ரிப்போர்ட் பண்ணிடுவார், இவன் இப்படி ஒரு குறும்பு பண்ணுறான், இப்படி பிரச்சனை பண்ணுறான், படம் பார்க்க போயிட்டான் நைட்டு அப்படின்னு சொல்லி அவன் செய்கிற சேட்டெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு நாளும் அவனுடைய குறும்பு அதிகமானது. அவங்க அம்மா வருவாங்க, அவனை 4 அடி அடிப்பாங்க. இப்படி போயிட்டு இருந்தது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சனிக்கிழமை இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். எல்லாரும் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பெரிய தவறு செஞ்சுட்டான் அவங்க பையன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டார் அவங்க அம்மாவை. இனி நான் அவங்க பையனை வச்சுக்க மாட்டேன், நீங்கள் அவனை கூட்டிகிட்டு போயிருங்க, டிசி கொடுத்து அவன் எல்லாத்தையும் கெடுக்கிறான், எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டான், இவனை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அவங்க அம்மா வராங்க. இந்த முறை அவனை அடிக்கலை. அந்த அம்மா என்ன செஞ்சாங்க அப்படின்னா, நான் என் கண்களால் பார்த்த ஒரு காரியம் பிரியமானவர்கள், அவங்களுடைய செருப்பை அவங்க கழட்டினாங்க. கழட்டி நீ என்னை நல்லா பாடுறா, நான் எத்தனை அடி அடித்தாலும் நீ திருந்த மாட்டேன், உன்னை பெற்றதுக்காக நான் என்னையவே அடிச்சுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி அந்த செருப்பு எடுத்து அவங்க தலையை அவங்களே அடிச்சுக்கிட்டாங்க. 2-3 தடவை பயங்கரமாக அடித்தாங்க. இவன் அழுகுறான், அம்மா அடிக்காதீங்கம்மா, ஏமா இப்படி பண்ணுறீங்க, அழுகுறான். 2வது அந்த தலையை போய் அவங்க செவுத்தில் முட்டுறாங்க. உன்னை பெற்றதுக்கு நான் இன்னும் பண்ண, இப்பயாவது பாடுறா, என்னை பாடுறா, நீ இப்பயாவது பாடுறா, எனக்கு ரத்தம் வரட்டும்டா அப்படின்னு சொல்லி அந்த செவுத்தில் தலையை போய் முட்டுறாங்க. தலையை முட்டி பயங்கர அந்த தலையிலேருந்து ரத்தம்லாம் வந்துருச்சு. ரத்தம் வரவுடனே அந்த அம்மாவை வார்டனு எல்லாருமே வார்டனம்மாலாம் போய் பிடிக்கிறாங்க. ஏமாம்மா என்னம்மா இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் தயவுசெய்து விடுங்கம்மா, உங்கள் பையனுக்கு டிசிலாம் கொடுக்க மாட்டான், விடுங்க அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த அம்மா தலையில் எல்லாம் ரத்தம் வந்துருச்சு. உடனே டக்குன்னு அந்த இடத்துல உடனே பேண்டேஜ் அதுன்னு வச்சுருப்போம். உடனே ஒரு சேரில் உட்காந்து அப்படியே அழுகுறாங்க. இந்த ரத்தத்தை பார்த்தாவது நீ திருந்துறா, பாடுறா, ஏன்டா அப்படி பண்ணுற, நான் உன்னை எப்படா திருத்துறது, நான் என்னடா பண்ணுறது உனக்கு அப்படி இப்படின்னு சொல்லி, உன்னை இத்தனை தடவை அடித்தாலும் நீ திருந்த மாட்டேற, ஆனால் இப்பயாவது நீ என்னை பாடுறா அப்படின்னு சொல்லி அவங்க பயங்கரமாக இது பண்ணாங்க. உடனே அவங்க அம்மா அதுக்கப்புறம் எங்கள் வார்டன் அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஆறுதல் சொல்லி, ஏம்மா அதுக்காக என்னம்மா இப்படி இது பண்ணிட்டீங்க, நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாதும்மா, நீங்கள் இப்போ போயிட்டு வாங்க, நான் அவனை பார்த்துக்கிறேன், இனிமேல் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப அழுதாங்க. இந்த காட்சி மறக்கவே முடியாது. அப்புறம் அடுத்த நாள்லேருந்து அவனுக்கு நாங்கள் சொல்ல ஆரம்பித்தோம், பாடுறா உங்கள் அம்மா பாடுறா எப்படி தன்னவே அடிச்சுக்கிட்டாங்க, பாடுறா உங்கள் அம்மா பாடுறா எவ்வளோ இதாக இருக்கிறாங்க, பாடுறா உன் மேலே ஒரு பக்கம் அன்பாக இருந்தாலும் ஒரு பக்கம் பாடுறா, அவங்களுடைய அந்த நீ செய்கிற காரியத்தின் மேலே எவ்வளோ அவங்களுக்கு எவ்வளோ வெறுப்பு, எவ்வளோ ஒரு கோபம் அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லி நீ பாடுறா, கொஞ்சமாவது மனம் திரும்புடா, உங்கள் அம்மா எவ்வளோ உன்னை நேசிக்கிறாங்கன்னு சொல்லி நீ பாடுறா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொன்னோம். அடுத்த நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா அவன் சரியாக ஒரு நல்ல பையனாக மாற ஆரம்பித்தான் பிரியமானவர்களே. அவங்க அம்மா தலையை போய் இடிச்சிட்டு இந்த ரத்தம் சிந்தின காரியத்தை அவனால் மறக்கவே முடியல. அடுத்த நாள்லேருந்து அவனுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் மாறிச்சு. சினிமா பார்க்குறத கட் பண்ணான், படிக்க ஆரம்பித்தான், நல்லா படித்தான். அப்போ இருந்து சொல்லுவான், நான் எங்கள் அம்மாவுக்காக தான்டா வாழ்கிறேன், எங்கள் அம்மா அந்த செஞ்ச காரியத்துலேருந்து எனக்கு முடியலடா, கண்டிப்பாக இனி நான் கொஞ்சம் நல்ல பையனாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அதுலேருந்து அவனோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை பார்க்க முடிஞ்சது. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா,
இந்த சிலுவை கூட ஒரு விதத்தில் தேவனுடைய கோபத்தை நமக்கு வந்து வெளிப்படுத்துது பிரியமானவர்கள். ஏன்னா அவருடைய கோபத்தினால அவர் வந்து என்ன செய்கிறாரு பார்த்துட்டு, நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை நசுக்கி போட்டேன், அதனால் அவர்களுடைய இரத்தம் என் வஸ்திரங்களின் மேல் தெரித்தது. அப்புறம் பாருங்கள் 4வது வசனம், நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்ததுன்னு சொல்லி சொல்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள், எவ்வளோ பெரிய காரியம். இன்றைக்கும் நம்ம எல்லாருமே வந்து இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் பட்ட பாடுகளை நம்ம பார்க்குற வேளையில் அவர் எவ்வளோ நம்மளை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். உண்மைதான், கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளை நேசிக்கிற ஒரு காரியம்தான். ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம மேலே ஆண்டவர் எவ்வளோ கோபமாக இருந்தார் அல்லது இருக்கிறார், அதை வெளிப்படுத்த முடியாமல் அந்த கோபத்தை அவரே வந்து தன்னோட இரத்தத்தை சிந்தி தேற்றுகிற அவருக்கே அவர் ஒரு சொல்யூஷன் கொடுக்குற காரியத்தையும் நம்ம பார்க்குறோம். நான் இந்த காரியத்து மேலே இவ்வளோ கோபமாக இருந்தேன், இவனை அழிக்க எனக்கு மனசு இல்லை, ஆனால் நான் என்னையவே அதுக்கு நான் பலியாக ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அவரே துணை செய்வார். ஒருவரும் இல்லை, அவரே ரட்சிப்பாய் மாறினார், அவரே என்னை மீட்கும் பொருளாய் மாறினார், அவரே வந்து அடி வாங்கினார். உங்களால் பார்க்க முடியுதா பிரியமானவர்களே சிலுவையில் தேவ கோபத்தை? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? அந்த இடத்துல தான் சொல்றாரு, இமைப்பொழுது என் கோபத்தினால உன்னை கைவிட்டானா உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். உங்களால பார்க்க முடியுதா பிரியமானவர்களே? தேவனுடைய கோபத்தை உங்களால பார்க்க முடியுதா? எந்த அளவுக்கு தேவன் சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற காரியத்தினால, தேவன் அறிந்து மகிமைப்படுத்தாததுனால, இச்சை ரோகங்கள்ல இருந்த நம்மளை விடுவிப்பதற்காக தேவ கோபத்தை நம்மால் சிலுவையில் பார்க்க முடியும். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவ கோபத்தை சிலுவையில் பார்க்கலன்னு சொன்னா கண்டிப்பா ஒரு கட்டம் வரும் பிரியமானவர்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள், அவரை முத்தம் செய்யுங்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அவரை முத்தம் செய்கிற நேரம் இது, அவரை அரவணைக்கிற நேரம் இது. ஆண்டவரே, பரத்துக்கு விரோதமாகும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன், உங்க மகன்னு சொல்றதுக்கு நான் தகுதி இல்லைன்னு சொல்லக்கூடிய நேரம் இந்த நேரம். அதை உங்களால சொல்ல முடியுமா? ஆண்டவரை பார்த்து உங்களை மகிமைப்படுத்தாம இருந்தேனே ஆண்டவரே, உங்களை ஸ்தோத்தரிக்காம இருந்தேனே ஆண்டவரே, நான் உங்க கோபத்தின் கீழே இருக்கிறேன்ப்பா, என்னை நீங்க ஆற்றுங்க ஆண்டவரே, என்னை தேற்றுங்க ஆண்டவரே. இந்த நேரத்தில் உங்களுடைய கோபம் வெளிப்பட்டு இருக்கிறத நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. உங்களால சொல்ல முடியுமா பிரியமானவர்களே? உங்களால சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. ஏசாயா தேவனுடைய கோபம் இன்னும் ஆறலன்னு பார்த்தார். எரேமியா தேவனுடைய கோபத்தை பார்த்தார். எசேக்கியேல் தேவனுடைய கோபத்தை பார்த்தார். ஆனா யாருமே அவங்க சொன்ன வார்த்தைகளை கேட்கல. ஏதோ கொஞ்சம் பேர் கேட்டாங்க. உண்மைதான், தேவனோட பார்வை இதுல விருப்பம் இல்லை. ஏசாயா 1 அதிகாரத்துல தேவன் இந்த பலிகள் மேல விருப்பமா இல்லைன்றத ஏசாயா எடுத்து சொல்றார். கொஞ்சம் பேர் மனம் திரும்புவாங்கன்னு சொல்லி ஆண்டவர் ஆசைப்பட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்லணும் பிரியமானவர்களே, ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் என்ன மனநிலையோடு இருக்கிறீர் என்பதை நான் புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும் அப்பா. எங்களோட ஆவிக்குரிய கண்களை நீங்கள் திறந்தரலும்னு சொல்லும்போது தேவன் திறந்தருளுவார் பிரியமானவர். ஒன்னே ஒன்று சொல்கிறேன், தேவன் கோபமாக இருக்கும்போது நம்ம அவரை புரிந்து கொள்ளணும். தேவன் சந்தோஷமாக இருக்கிறதையும் நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். தேவனோடு இந்த அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா பாருங்கள், சில நேரங்களில் நம்ம வி ஆர் வெரி ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருப்போம், ஆனால் சொல்ல தெரியாது. ஏன்னா தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற சந்தோஷத்தை நம்ம பார்த்துருப்போம். தேவன் மகிழ்ச்சியாக இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஒரு சில வசனங்கள் மூலமாக, ஒரு சில வெளிப்பாடுகள் மூலமாக தேவன் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாருன்றதை நம்ம அனுபவிக்கிற வேளையில் அவருடைய பிரசன்னத்திலேருந்து வெளிவரும் பொழுது, இன்னைக்கு ஏன் நீ இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற சொல்ல தெரியாது, ஆனால் நமக்குள்ள அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். ஆனால் ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கிற வேளையில் நம்ம மனசில் ஒரு பாரம் அழுத்தம். ஏன்னா அவருடைய கோபத்தை நம்ம பார்த்துருப்போம். தேவனுடைய இன்ட்ரெஸ்ட் இதில் இல்லை.
தேவனோட காரியம் இதுல இல்லை, தேவன் இதை விரும்பல, அவர் கோபமா இருக்கிறாரு அப்படிங்கிறத எரேமியாவை போல ஏசாயாவை போல பார்த்துட்டு யாராலையும் சும்மா இருக்க முடியாது. ஜனங்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ ஏற்றுக்கொள்ளலையோ தெரியல, ஆனா பகிரங்கமாக சொன்னார் எரேமியா, இட் இஸ் நாட் ஆஃப் காட், இது கர்த்தருடைய காரியம் அல்ல, மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. யோவான் ஸ்நானகர் சொன்னார், மனம் திரும்புங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துல யோவான் சொல்லுகிறார், சபையை பார்த்து மனம் திரும்பு. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசியிருப்பான்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ கோபத்தை பார்க்கிற கண்கள் நமக்கு திறக்கப்படட்டும். நம்ம எல்லாரும் இருந்த இடத்துல அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்ப்பா. ஹல்லேலூயா. தேவன் ஏன் அந்த கோபத்தை ஒரு சில கூட்டத்துக்கு மாத்திரம் வெளிப்படுத்துறார்? ஏன் எரேமியாவுக்கு வெளிப்படுத்துறார்? ஏன் ஏசாயாவுக்கு வெளிப்படுத்துறார்? நிறைய ஜனத்துக்கு வெளிப்படுத்தாம ஒரு சில பேருக்கு மாத்திரம் ஏன் தேவன் பவுலுக்கு வெளிப்படுத்துறதுக்கு காரணம் என்ன? அப்பயாவது ஒரு சிலர் மனம் திரும்புவார்களா? ஜெபித்து மனம் திரும்புவார்களா? தேவனுக்கு குறிய மகிமையை அவங்க செலுத்துவாங்களா என்று தேவன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இந்த இடத்துல நான் நிற்கிறேன்ப்பா, உடைய சிலுவையில் உடைய கோபத்தை நான் பார்க்குறேன்ப்பா. ஒரு ஊழியக்காரருடைய மனைவி அந்த ஊழியக்காரர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்களாம். என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, இயேசு யாரை வெளிப்படுத்தினார், இயேசு எதை வெளிப்படுத்தினார்னு சொல்லி கேட்டாங்க. ஹூ இஸ் ஜீசஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் தன்னோட கணவர்கிட்ட. அந்த கணவர் சொன்னார், இயேசு கிறிஸ்து தேவன் பிதாவை நமக்கு வெளிப்படுத்தினார். இயேசு தான் பிதா, அவர் நித்திய பிதா. தேவனை யாரும் பார்த்ததில்லை, ஆனால் இந்த பூமியில் தேவன்னா இவர் தான் அப்படின்னு சொல்லி அவருடைய தெய்வத்தன்மையை, தெய்வத்துவத்தை வெளிப்படுத்தினார். இயேசு தேவனா இருக்கிறாரு, அவர் தான் நித்திய பிதா, பிதாவினுடைய தற்சொரூபமானவர். என்னங்க, எனக்கு நேற்று நைட்டு நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது இன்னொரு காரியத்தை வெளிப்படுத்தினாருங்க. உண்மைதான், இயேசு தெய்வம், தெய்வத்துவத்தை வெளிப்படுத்தினவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த அம்மா கண்ணீரோடு சொன்னாங்களாம், இயேசு கிறிஸ்து ஒரு பக்கம் தேவனை வெளிப்படுத்தினார், இன்னொரு பக்கம் என்னைய வெளிப்படுத்தினார். He represents me. என்னைய வெளிப்படுத்தினார், என்னோட பாவத்தை வெளிப்படுத்தினார், என் மேல உள்ள கோபத்தை வெளிப்படுத்தினார், நான் மரணத்தை ஜெயிக்கிற காரியத்தை வெளிப்படுத்தினார், நான் யாருங்கிறத தேவன் வெளிப்படுத்தினார். கிறிஸ்துவுக்குள்ள நான் என்னைய பார்க்கிறேன், நான் கிறிஸ்துவை பார்க்க பார்க்க நான் என்னைய பார்க்கிறேன், கிறிஸ்து என்னை வெளிப்படுத்தினார். எத்தனை பேருக்கு இந்த வெளிச்சம் வேண்டும் பிரியமானவர்களே? ஜீசஸ் ரிவீல்ஸ் மீ. ஹல்லேலூயா. சிலுவையில் தொங்கினது இயேசு மாத்திரம் அல்ல பிரியமானவர்களே, நானும் தான். எனக்காக நான் தொங்க வேண்டிய இடத்துல இயேசு தொங்கினார், நான் ரத்தம் சிந்த வேண்டிய இடத்துல அவர் சிந்தினார். அவருடைய புயமை அவருக்கு ரட்சிப்பாய் மாறியது. துணை செய்வார் ஒருவரும் இல்லை. இது எவ்வளவு பெரிய மாற்றத்தை நம்மளோட வாழ்க்கையில கொண்டு வரும் பிரியமானவர்களே. அந்த தாயுடைய ஒரு சரீர ரீதியா அடைஞ்ச காரியத்தையே அந்த மகன் மாறினான். இன்றைக்கு தேவனுடைய அந்த காரியம், இயேசு கிறிஸ்துனுடைய காரியம் எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். உங்களால அவர் மூலமா உங்களை பார்க்க முடியுதா பிரியமானவர்களே? நீங்க யாருங்கிறத இயேசு வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா. அந்த நேரத்தில் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு அழைப்பு விடப்பட்டது ஆண்டவர். ஆனால் அந்த ஞாயிற்றுக்கிழமை நாளிலே ஒரு சிறிய கூட்டத்தை என் ஆண்டவர் எங்களிலே தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. எஸ்அப்பா, அந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, பைபிளில் அந்த ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த 3 குரூப்பில் நாங்கள் யாரும் வந்துடக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, கடைசி பரியந்தம் உம்மை பற்றி இருக்கிற ஒரு மனது வேண்டும் ஆண்டவரே. தேவனுடைய அறிவை பற்றி கொண்டிருக்கிற ஒரு மனது, தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை, தேவனை ஸ்தோத்தரிக்கிற ஒரு வாழ்க்கை.
ஆண்டவரே சத்தியத்தை அறிந்து கொள்கிற, தேவனை அறிந்து கொள்கிற ஒரு வாழ்க்கை எங்களோட வாழ்க்கையில் இருக்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய கோபத்தை பார்க்கிற கண்களை எங்களுக்கு திறந்தருளும்படியாக இந்த நேரத்தில் ஜெபிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு மாற்றம் வரட்டும் ஆண்டவர். இயேசுவே, ஒரு மாற்றத்தை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, உண்மையிலே நாங்கள் எங்களை பார்க்கிறோம் ஆண்டவரே. இதுதான் ரட்சிப்பு ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. ஏவப்பட்டவர்கள் ஜெபிக்கலாம் பிரியமானவர்களே. பிரைஸ் லார்ட், பிரைஸ். ஆவியானவரே, உமக்கு நன்றி, நன்றி இயேசு, இயேசு, இயேசு. அப்பா, அப்படி வல்லமையுள்ள இந்த நாமத்திற்காக உமக்கு நன்றி இயேசுவே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமுள்ள தேவனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வேலையிலும் கூட பரிசுத்த ஆவியானவரே, அப்பா தகப்பனே, உம்முடைய இருதயத்துல இருக்கிற ஆண்டவரே இந்த காரியத்தை எங்களோடு கூட நீர் பகிர்ந்து கொண்ட அந்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் காதுகளை இவனமாய் பாக்கியமாய் மாற்றினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வவல்லமையுள்ள தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. ஏதோ நீர் மகிமைப்படும் வேலை வந்தது என்று சொல்லி சிலுவைக்கு நீர் போவதற்கு முன்பாக சொன்னது போல ஆண்டவரே, அந்த மகிமை அந்த சிலுவையில இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலும் கூட தகப்பனே, அப்பா இந்த நேரத்துல கூட ராஜாவே, அந்த ஆண்டவரே உம்முடைய கோபத்திற்கு ஒருபோது நாங்கள் ஆளாக கூடாது தகப்பனே. என் தேவனாகிய கர்த்தர் அப்பா ஆண்டவரே, உம்முடைய அன்பு ஆண்டவரே, அன்போடு கூட அதுவும் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. எந்த அளவுக்கு உம்முடைய அன்பு சிலுவிலே வெளியரங்கமானதோ வெளியாக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல அந்த இடத்துல ஓ தேவனே ஆண்டவரே, அந்த பாவத்தின் மீது எத்தனையான கோபம் ஆண்டவரே அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. என் தேவனாகிய கர்த்தர் அப்பா, எங்களுடைய கண்களை திறந்து அப்பா நாங்கள் அதை ஒவ்வொரு நாளும் பார்க்க ஓ ஆண்டவரே கர்த்தாவே, முழுமையாய் நாங்கள் முடிவு பரியந்தமும் நிலைநிற்கக்கூடியவர்களாய் அப்பா இருக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. அப்பா, உம்முடைய கிருபையை ஒவ்வொரு நாளும் சார்ந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு அப்படியாக உம்முடைய கிருபை எங்களுடைய வாழ்க்கையில பிரசன்னமாகி இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். சர்வவல்லமையுள்ள தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால ஆண்டவரே நாங்கள் மூடி மறைக்கிறோம். எங்க ஆவி, ஆத்தும, சரீரம் எங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையில கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை உருவாக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றி ஆண்டவரே. உம்முடைய அந்த மன நிலைமையை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாய் நாங்கள் இன்னும் கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர எங்களுக்கு கிருபை தருவீராக ராஜாவே. அப்பா, பூமி முழுவதும் அல்லேலூயா ஜலத்தினால சமுத்திரம் நிறைந்திருக்கிறது போல பூமி முழுவதும் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்று உம்முடைய வசனம் சொல்லி இருக்கிறது ஆண்டவரே. அப்படியாய் கூட தகப்பனே, உம்மை அறிகிற அறிவினால நிறைந்து காணப்பட வேண்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ராஜாவே. பவுல போல நாங்களும் பாவமை அறிகிற அறிவிற்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பை என்றும் எண்ணுகிற அந்த இருதயம் உண்டாக வேண்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் தேவன். அப்படியாய் நீர் எங்களை ஆண்டவரே நீர் பழக்குவிக்க வேண்டும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ நாங்கள் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரம் அழைக்கப்படவில்லை, பாடுபடுவதற்கும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. என் தேவனாகிய கர்த்தர் அப்படியாக கூட ராஜாவே, இந்த நேரத்துல ராஜா உன்னுடைய காரியத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. எந்த நேரத்துல என்ன நிலையில நீர் இருக்கிறீர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் இந்த நேரத்துல இப்படி இருக்கிறார் என்று சொல்லி ஓ இப்பொழுது அவர் ஆண்டவர் கோபப்படுறார், இந்த நேரத்துல அவர் மன வேதனை அடைகிறார் என்று சொல்லி ஒவ்வொரு ஆண்டவரே உம்முடைய இருதயத்தினுடைய காரியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அப்ப அந்த இருதயத்துக்கு அடுத்தவனாக தாவீதை போல ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியவர்களை இருக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேன்மையான அன்புக்குள் எங்களை நடத்தும்படி செபிக்கிறோம் அப்பா. எத்தனையோ வரங்கள் காரியங்கள் இருந்தாலும் பவுல் மேன்மையானது என்று சொல்லும் போது அன்பு மேன்மையான வழிகளை உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி அன்பை குறித்து சொல்லுகிறார். அப்படியாய் ராஜாவே அந்த அன்பை அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. அது எங்களுக்கு மேன்மையானவைகளை ஓ கர்த்தாவே அந்த கர்த்தரை அறிகிற அறிவை எங்களுக்கு கற்றுத்தரும் இசப்பா. அந்த நேரத்துல கூட ஆண்டவரே எங்களை உங்களை நாங்கள் மகிமைப்படுத்த ஆண்டவரே எங்களுக்கு இன்னும் நீர் கற்றுத்தர வேண்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ராஜாவே. தேவன் அப்படி நீங்க எங்களை பலப்படுத்த போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உங்களுடைய கிருபை அப்படியா எங்களை ஆண்டவரை நிலைநிறுத்த போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். முற்றும் முடிய வழுவாமல் காப்புவர் நீர் ஆண்டவரே. அப்பா நன்றி 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 தகப்பனே. அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆண்டவரே சிலுவைக்கு எங்களையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜாவே. தேவனே உலகம் ஆண்டவரே அப்பா எனக்கு சிலுவையில் அறை உண்டு இருக்கிறது,
சொல்லப்பட்டிருக்கிறது, நானும் சிலுவையிலே அறையுண்டிருக்கிறேன் என்று சொல்லி, உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் என்று வேதத்திலே வாசிக்கிறபடி என் தேவனே அப்பா, நாங்களும் அப்படியா இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இதாவே அப்பா, உண்மையே நாங்கள் வெளிப்படுத்த அப்பா எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. நாளும் கூட ராஜாவே, எங்களுக்கு அப்படிப்பட்ட காரியங்களை நீங்க அறிந்து கொள்ள எங்களுக்கு பாராட்டின அந்த தைரியத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் உண்மை அறியும்படியாக கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக அநேக காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி திருவுளப்பட்டிருக்கிறீர் ஆண்டவரே. இது உங்களுடைய மன விருப்பமா இருக்கிறது. உண்மை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே. அப்பா, வேதத்திலே வாசிக்கிற எல்லா இடங்களிலும் அநேக பழைய ஏற்பாட்டின் காரியத்துல வாசிக்கும் போது அநேக காரியங்களில் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள், நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று நீர் ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போதும் நீர் அப்படியே சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. உண்மை அறிந்து கொள்வதை விரும்புகிறீர் என்று நாங்கள் பார்க்கிறோம். தகப்பனே, நன்றி ஆண்டவரே. அப்பா இயேசுவே, அப்படியா எங்களுடைய காரியத்திலும் கூட ராஜாவே, நீர் எங்களோடு கூட இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படிக்கு அப்பா எங்களுடைய செயலும் கூட இது கர்த்தருடைய பிள்ளைகளுடைய செயல் என்று சொல்லி அன்றை சொல்லும்படியாக எங்களை மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை அதற்காக ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க அப்படி செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை உருவாக்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை உடைத்து உருமாற்றுவதற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, எங்களுக்கு அந்த கீழ்படுகிற இருதயத்தை தருவீராக, ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தருவீராக. அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனாக கர்த்தனை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வளர வேண்டும் ஆண்டவரே. அப்ப இது ஒருபோதும் விட்டுவிடாதபடிக்கு தேவனே, கர்த்தரை ஒன்றாகிய மெய்தேவனாகிய கிறிஸ்துவை அறிவது நித்திய ஜீவன் என்று சொல்லியிருக்கிறது. அந்த நித்திய ஜீவனை ஒருபோதும் நாங்கள் இழந்து விடக்கூடாது ஆண்டவரே. அப்ப அதை காத்துக்கொள்ள கிருபை தாரும், அதை காத்துக்கொள்ள நீர் கிருபை தருவீராக. தேவன் அப்படி எங்களை பலப்படுத்துகிறதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி, தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாள் எங்களை அன்பு வைத்தபடினாலே இன்னும் காரியத்தை எங்களோடு கூட பகிர்ந்து ஆண்டவரே. அந்த மகா மேன்மையான அன்புக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவன் அப்படியே உங்களுடைய கரத்தை கொடுக்கும் ராஜாவே. இன்னும் எங்களுக்கு காரியங்களை வெளிப்படுத்த ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு விசேஷங்களுக்கு அன்னைக்கு அநேக பேருக்கு மறைக்கப்பட்ட காரியம் விசேஷங்களுக்கு வெளிப்படுத்தினீங்க. இது அதே போல தகப்பனே, இன்றைக்கும் இன்னும் ஆண்டவரை என்னெல்லாம் நீ வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறீரோ அந்தந்த நாட்களில் அதன் காலங்களில் எங்களுக்கு இன்னும் வெளிப்படுத்தி அப்பா அந்த சத்தியத்தோடு கூட இணைந்து நடக்க தேவன் எங்களை பழக்கப்படுத்தி செய்கிறோம். தேவன் பெரிய காரியங்களை செய்கிறாக. உங்களுடைய பலத்த கருத்துக்களை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம். நல்லது. ஆமேன், 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 ஆமேன். பிரைஸ் லார்ட். அந்த நேரத்தில் இந்த ஜெபத்தில் ஒரு முடிவு ஜெபத்தை நம்முடைய பாஸ்டர் வந்து இம்மானுவேல் பாஸ்டர் இருக்காங்க, முடிவு ஜெபம் பண்ணுவாங்க. பாஸ்டர் இம்மானுவேல் பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். ஒரு முடிவு ஜெபம் பிரதர் பண்ணுங்க. இருதயத்திலிருந்து அது புறப்பட்ட வார்த்தை ஆண்டவரே, நீங்கள் பாரத்தோடு ஆண்டவரே உங்க இருதயத்துல நீ என்ன ஆண்டவரே வார்த்தை வைத்திருக்கிறோம், அதை வெளிப்படுத்திருக்கிறப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த இடத்துல ஆண்டவரே இந்த போன்ல கலந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே அது ஆண்டவரே பேசிருக்கிறேன் நான் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே குறைகள் எல்லாவற்றையும் நீ உணர்த்திருக்கிறேன் நான் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துறப்பா. அதனுடைய வாழ ஆண்டவரே உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த வாழ தேவன் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுகிறதப்பா, தேவனுடைய வார்த்தைக்கு ஆண்டவரே வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, பிசாசனுக்கு எதிர்த்து நிலுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போன்னு சொன்னீங்களப்பா. ஆண்டவரே உடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது ஆண்டவரே எந்த சத்துருங்களை தொடாத நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே கடந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் ஆண்டவரே எல்லா தேவைகளை தேவன் சந்திங்க, எல்லாவற்றையும் மாற்றி போடுங்கப்பா. எல்லா குறைவுகள் நிறைவாகட்ட ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கலந்திருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு இருதயத்தில் அவங்க இயக்குங்கள் ஆண்டவரே, அவங்க எண்ணங்கள் ஆண்டவரே அவங்க என்ன தேவை என்று நீ அறிந்திருக்கிற தகப்பனே. எல்லாவற்றையும் ஆண்டவரே என் தேவன் ஆண்டவரே பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளை செபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க ஸ்தோத்திரிக்கிறோம். சரித்திரங்கள் பலவீனங்கள் எல்லாம் மாறிட்டு ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நீ எல்லாவற்றையும் நீ அறிந்திருக்கிற தகப்பனே. கற்ற ஏற்றவர்களை எல்லாவற்றையும் நீ தேவன் நேர்த்தியை செய்து முடிக்க முடியாது செபிக்கிறோம் தகப்பனே. எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துறோம். இன்னும் ஆண்டவரே வருகிற நாட்கள்ல ஆண்டவரே வாரந்தோறும் ஆண்டவரே அப்பா உங்களுடைய வார்த்தைகளை கேட்கிறோம் அப்பா.
இன்னும் ஆண்டவரே உடைய வார்த்தையினால கட்டப்பட தேவன் உதவி செய்வீராக. உடைய வார்த்தையினால கட்டினால எலும்பு தேவன் உதவி செய்வீராக. உடைய வார்த்தையில நிலை நிற்க தேவன் உதவி செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா. முடிவு பொழுது நிலை நிற்புடைய ரட்சிக்கப்படுவான்னு சொன்னீங்களப்பா. உடைய வார்த்தையினால உடைய வல்லமையில உடைய பலத்தினால ஆண்டவரே ஒரு புதிய பலனை தேவன் தருவீராக. ஒரு புதிய அபிஷேகத்தை தேவன் தருவீராக. ஒரு புதிய மகிமை வெளிப்படுவதாக. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் உடைய கருத்துல போடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் 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 ஆமென்.